ஏன்னா ஆப்பிள் தானே தங்குதி இருக்கான் எல்லாரும் பழைய ஸ்டாக் தானே நீ வச்சிருக்கேன். இருந்தாலும் ஒரு மனசாட்சி வேணாமோட. ரெண்டு பேரும் இப்போ 50,000 ரூபாய்க்கு 8,120 எடுத்துறாங்க. செல்லர் வந்து கரெக்ட் தானே, எனக்கு பிரச்சனை வரக்கூடாது, அது மட்டும் என்கொயரி பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்ட். 15 15 1.5 வருஷம் கூட ஆகல, 76% இருந்தது. இதுல வேற GTA 6 எல்லாரும் ப்ரீ புக் ஒரு பக்கம் போட்டு அடிச்சு 500 காப்பி ப்ரீ புக் பண்ணியிருக்கான். எல்லாம் நிறைய ஏமாத்து வேலை நடக்கும். ஐயோ நம்ம ஊர்ல ஏமாத்து தான் இருக்குல்லே டாப்பு. அதுதாங்க நாங்க ஸ்பெஷலிஸ்ட். உலகெங்கும் என்னது ஏமாத்துறது, அதுல டாப். ஜாவா கேம்ஸ் மினி கிளிப் அவன் தான் டெவலப்பரே. அவ்வளோ கேம்ஸ் இருக்கும் அந்த மினி கிளிப்ல. ஃபர்ஸ்ட் அதுல எது நம்ம ஃபேமஸ் ஆச்சு, மினிமமே 30K ஹைக், அதுக்கப்புறம் 1 lakh. அதனால தான் இப்ப சொல்றேன். நீ எதுக்குடா பண்ற மென்டல். வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். வணக்கம் எல்லாரும் வெல்கம் அப்படின்னும் போது என்ன பண்ணணும் தெரியுமா, ஒரு படத்துல செம ஃபன்னா இருக்கும் ப்ரோ. குட் மார்னிங். குட் மார்னிங்லாம் கிடையாது, அது வேறதான். ஏன்னா ஆப்பிள் தானே தங்குதி இருக்கான் எல்லாரும். குட் மார்னிங்லாம் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டா, அந்த குட் மார்னிங்ல லே அப்படின்னு போடுங்க. குட் மார்னிங் லே அப்படி இல்லை, குமாலே. இல்லை நாங்கள் என்றைக்குமே ஓலா தான். வி சப்போர்ட் ஓலா. நிலமை மோசமா இருக்கு. ஏன்னா என்ன பண்ணா ப்ரோ, இந்த பிரைசிங்கை பார்க்கும்போது, ஏன்னா நீங்க வண்டியில வந்துட்டு இருந்தீங்க, நீங்க வரும்போது நான் ஒரு ட்வீட் போட்டேன். போட்டியே 2 பேருக்கு தான், 2 பேருக்கு தான் போட்டி. யார் தெரியுமா அந்த 2 பேர்? இப்ப ஆப்பிள் ஆப்பிள் இல்லையா ப்ரோ, அவன் லைன்ல லாஸ்டா வந்துருக்கான். டம்மி இப்ப வந்து எட்டா கனி ஆயிட்டானே. உண்மையிலேயே நான் தான் லக்ஸரி அப்படின்னு அடிச்சாங்க. அதெல்லாம் வாங்குறேன். எதுக்கு வாங்குறீங்க அப்படி வரீங்க? ஓகே, நான் வந்து என்ன கேட்பேன்னா, இப்பயும் நான் சொல்றேன், புதுசா வாங்குறது தப்பு இல்ல, நான் தப்புலாம் சொன்னதே கிடையாது என்னைக்குமே. ஆனா பர்பஸ் இருக்கா, எனக்கு தேவையா? எல்லாரும் ஃபோமோல போயிட்டு ஆஃப்லைன் கடைகள்லாம் வலை வீசி தர்றாங்க லேப்டாப் வாங்குறதுக்கு. அவங்க நேத்து நைட்டு கடையை சாத்திட்டு காலையிலேயே மெசேஜ் போட்டாங்க ப்ரோ. இப்போ எல்லாரும் போட்டாங்க ப்ரோ அனௌன்ஸ்மெண்ட், ரேட்ல ஏறிச்சு, பழைய டீல்ல எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு போட்டாங்க. அதனால என்னன்னா, நான் இப்போதைக்கு பழைய ஸ்டாக் தானே நீ வச்சிருக்கேன். இருந்தாலும் ஒரு மனசாட்சி வேணாமோட. அது ஸ்டாக்கை வச்சு அவனுங்களுக்கு எவ்வளவு லாபம் வரும்ல. பழைய ஸ்டாக் கொடுத்தவர் எனக்கு நேற்று நைட் கால் பண்ணாரு, தம்பி ரேட் ஏறிடுச்சு, உனக்கு பில்லு தெரியாம போட்டேன், எனக்கு 20,000 அனுப்பு அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கு நிலைமை. ஆமா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த 2 பேர் யாரும் தெரியுமா? ஓப்போவா? அப்புறம் ஓப்போ யாரதான் சொல்ல வரீங்க சொல்லு. அப்படி பாப்பா, ஓப்போ நீயா யாரா நீ? 2 பேருக்கு தான் இப்ப பயங்கரமான போட்டி. ஒன்னு நத்திங், இன்னொன்னு ரியல்மி. எதுக்கு பிரைஸ் ஏத்துறது இல்லையா? 2 பேரும் 50,000 ரூபாய்க்கு 8,120 எடுத்துறாங்க. எந்த போனுக்கு? ஒருத்தன் 4A Pro, இன்னொருத்தர் 16 Pro Plus. 4A Pro 50,000 ஆல்ரெடி நம்ம எதிர்பார்த்தோம். இப்போ 16 Pro Plus 50,000. அதான் சொல்றேன், நீயா நானா பாத்துடலாம்டா. யாரா 8GB 128GB 50,000? 25,000 ரூபாய்க்கு வந்த போதே, 30,000 ரூபாய்க்கு வந்த போதே செருப்பால் அடிச்சாங்க. இப்போ 50,000 வாங்குவான். இதோட இந்த ஜோக்கு தெரியல, P4ல அண்டர் 20K 20,000 இருந்துச்சு, இப்போ 29,000. நல்ல போன், நல்ல போன் தான் ப்ரோ. வேல்யூ ஃபார் மணின்னு சொன்னாங்களா? 20,000 சொல்லிட்டாங்க. அதை இப்போ சேல்ல கூட இப்போ ரீசெண்டாக போன தாட்டி சேல் வரும்போது 21க்குலாம் கிடச்சிச்சு. நிறைய பேர் வாங்கினாங்க நம்ம மக்களே. ஏன்னா அதுதான் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு 20K ரேஞ்சில். இப்போ வந்து அதுக்கு அந்த சேல் முடிஞ்ச உடனே 25K போச்சு. இப்போ மறுபடியும் பிரைஸ் ஹைக் பண்ணி 29ல நிக்குது, 28,999. இல்லை, இப்போ அதோட வேல்யூ வந்து இன்னும் பூஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப. எப்படி அப்டேட்ஸ்ல பூஸ்டா? அப்டேட்ல வந்து பூஸ்ட்லாம் கிடையாது, பால்டாயில் தான் எல்லாருக்கும். இப்போ அப்டேட்ல கொடுப்பேன், குடிச்சு படுத்துரு அப்படின்னு. ஏன்னா ரியல்மி வந்து அப்டேட்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ். ரியல்மினாலே அப்டேட் தாங்க, அதுக்காக தான் நான் ஃபோன். இப்போ ஆக்சுவலா வந்து ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, இப்போ டீல் வர போகுதா அமேசான் ஃபிளிப்கார்ட்ல ஜூலை 4 நம்ம ஒரு கெஸ் பண்ணியிருந்தோம்ல. இந்த மாதிரி அமேசான்ல வந்து S25 அல்ட்ரா, என் கெஸ் வந்து 89,999. ஆமா. பட் என் டவுட் என்னன்னா, அது 89,999 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ பிரகாசமாயிடுச்சு. அமேசான் 8 போட்டு கொடுக்க. ஆமா. இப்போ அது மேபி 84,999 இருந்தா இன்னும் மாசு. ஆமா, கரெக்ட் தான். ஆமா, ஒரே நிமிஷம் ப்ரோ. பீக்ல கத்துற தலைவர். ஸோ அப்போ என்னாச்சுன்னா, என்னோட கெஸ் வந்து 89,999. ஆமா, அதுக்கே S25 அல்ட்ரா ஒர்த்து தான். இன்னைக்கு வந்து சொல்லவே வேணாம். ஏன்னா இப்போ சேல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் மெசேஜ் அனுப்பியிருந்தாரு, 85K வந்து காட்டுது ப்ரோ S25 அல்ட்ரா வாங்கட்டுமா, நான் வந்து 512GB பார்த்துருக்கேன், எனக்கு 1,05,000 காட்டுது அப்படின்னாரு. சரி கார்பரேட்ல எவ்வளோ காட்டுதுன்னு பார்த்தேன். S25 அல்ட்ரா 1,25,000. அதை விட ஃப்ளிப்கார்ட்ல கம்மியாக இருந்துச்சு 512GB. ஷாக் ஆகிட்டேன் நான், எப்படிரா அப்படின்ட்டு. மேபி ஒரே ஒரு வேலை ஒரே ஒரு அடிஷனல் வேலை தப்புன்னு ஃபிளிப்கார்ட் கஸ்டமர் கேர் கால் பண்ணி, இந்த மாதிரி 1,05,000 ரூபா நான் ஆர்டர் பண்ண போறேன், செல்லர் வந்து கரெக்ட் தானே, எனக்கு பிரச்சனை வரக்கூடாது, அது மட்டும் என்கொயரி பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்ட், அது பண்ணிட்டா போதும். அடுத்து ஒரு பக்கம் S25 அல்ட்ராவா, இன்னொரு பக்கம் நான் கெஸ் பண்ணது வந்து OnePlus வந்து 49,999 வரும். ஆமா, OnePlus 13. நாம 13 பார்த்தேன். பட் ஆனா ரிலையபிலிட்டி தான் கொஞ்சம் பயமா இருக்குது சொல்றதுக்கு. ஏன்னா கேமரா அண்ட் பேட்டரி டவுன் கிரேட். கேமரா யாரும் எதிர்பார்க்கலையா? இல்ல பேட்டரிக்கு சொல்றேன் ப்ரோ. 6000 mAh வந்து ஆப்டிமைசேஷன் அங்கதான ட்விஸ்ட். காமேஸ் ப்ரோக்கு நல்லா இருக்கு. அப்போ சரி ஓகே. காமேஸ் ப்ரோக்கு பேட்டரி நிக்குது அப்படின்னு சொன்னா
அது வந்து நியூக்ளியர் ரியாக்டர்னு அர்த்தம். ஓகே, அப்படி ஏதோ மாறி இருக்கு. இல்ல அது சரி பண்ணிட்டானுங்கன்னா சரி. ஏன்னா நம்ம சந்துரு மோசமா இருந்துச்சு. ஆமா, அவனும் நல்லா இருக்கு. அவனுக்கு வந்து எப்படின்னா ஐபோன் வாங்கிட்டான், அது வந்து காம்பாக்டா வச்சு அதனால ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வாங்கிட்டான். அதுல இத்தனைக்கும் இது வேற ஒரு ட்விஸ்ட் ப்ரோ. ஐபோன் 15, 16 இதெல்லாமே இப்போ டீல்ல வரும். ப்ராப்ளம் என்னன்னா இப்போ 15 வந்து பாத்தீங்கன்னு வைங்களேன், ஒரு சில அப்டேட்ஸ்க்குலாம் அப்புறம் எப்படி ட்ரெயின் ஆகுதுன்னே தெரியல, அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் ஆகுது. ஆனா இப்போ நம்மால பயங்கரமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நம்மால ஒரு பையன் வந்திருந்தான். அது நீங்க என்ன பண்ணணும்னா 27 பீட்டா போட்டு ஃப்ராஸ்டட் ஆகிருங்க. ஓகே, பீட்டா வேணாம், கிளியர் வேணாம். ஏன்னா ஸ்டேபிள் வந்து இப்போதைக்கு ஸ்டேபிளா இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாரும். 26 தான் இன்னும் போயிட்டு இருக்கு. ஆமா, 27 பீட்டா டெவலப்பர் பீட்டா போட்டீங்கன்னா நீங்க வந்து உள்ள வரும்போதே கேக்குது உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் வேணுமா, டிரான்ஸ்லூசன்ட், அது வேற மீட்டர் வேற கொடுத்துறாங்க. அது ஒரு அட்வான்டேஜ். அதனால சிஸ்டம்க்கு நம்ம போன் எவ்வளவு ஏத்துக்குமோ அதுக்கு ஏத்த மாதிரி கொடுத்துறலாம். அது நீங்க பெஸ்ட். நீங்க லிக்விட் கிளாஸ் டிரான்ஸ்பரண்டா போறதுக்கு பதிலா ஃபுல் ஃப்ராஸ்டட் கொடுத்தீங்கன்னா பிரச்சனையே இருக்காது. நிஜமா ப்ரோ, பிளர் மாதிரி ஆயிடும், சூப்பரா இருக்கும். அது அதுதான் நான் வந்து 15 Pro Max பண்ணேன். ஆமா, ஏன்னா ஓல்டு போன்ஸ்க்கு அது பண்றது பெட்டர். சீரியஸா அது சம ஒர்த்து. அது வந்து நீங்க 15 யூசர்ஸ் பண்ணிக்கோங்க. ஆமா, நம்மால ஒருத்தன் வந்தான் ப்ரோ, சம பண்ணு கரண்ட். ஓகே, கிளியும் கிழிச்சிருக்கான் போனை போட்டு. ஃபுல்லா கேமிங் தான். என்ன போன்? 15. 15 1.5 வருஷம் கூட ஆகல, 76% இருந்தது. ஓகே, 600 சில்லற சைக்கிள் தான். ஆனா அடிச்சு நொறுக்கி இருக்கான். அது யூஸ் பண்ணிருக்காங்க கேமிங்க்கு ஃபுல்லா. அதனால ஐபோன் வாங்குறது ஒரு சில பேர் கேமிங் ஸ்ட்ரீம் பண்றாங்க ப்ரோ. ஏன்னா அதுல அந்த ஆப்போட ஆப்டிமைசேஷன் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த டெவலப்பர் வந்து ஆப்பிள் ஒழுங்கா வேலை செய்யறானுங்க, அவ்வளவுதான். இப்பதான் நம்ம கிருஷ்ணாவரம் அனுப்பியிருந்தான், பார்க்க நல்லா இருந்தது. யாரோ வந்து ஒரு ஆப் ஒர்க் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க வந்து அந்த ஆப்பை போட்டுட்டு ஒரு கேஸ், அவனே 3D பிரிண்டட் கேஸ் ஒன்று ரெடி பண்ணிட்டான். அது ஐபோன் 17 Pro Max போட்டிங்கன்னா ஐபாட் மாதிரி ஆயிடுது. ஓகே, மேலே மட்டும் ஒரு ஏரியாவில் டிஸ்பிளே இருக்கு, கீழே ஸ்க்ரால் வீல் இல்ல ஃப்ரண்ட்ல தான். ஃப்ரண்ட்லயேவா? ஓகே, அந்த மாதிரி கோட் பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. இது இல்ல அந்த மாதிரி ஆக்சஸ் நிறைய இருக்கு ப்ரோ. ஐபோனுக்கு நிறைய இருக்கு ஆக்சுவலா. அந்த மேக்ஸ் எஃப்னு ஒன்று கண்டுபிடிச்சது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதுல நிறைய விதத்துல யூஸ் ஆகுது. ஆனா அவன் மேக்ஸ் எஃப் கண்டுபிடிச்சிருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ரியர்ல ப்ரோ, ரியர்ல 1-2 பேர் கூலா ஆக்சசரிஸ் பண்ணாங்க. எப்படின்னா அந்த மாடுலர் கான்செப்ட்ல பண்ணாங்க. அவன் மாடுலர் கான்செப்ட்ல பண்ணாங்க. ஆனா 17 அதான் நீங்க சொல்ற 17 Pro 17 Pro Max அந்த ரெட்ரோ கேஸ் மேல ஒரு கண்ணு ப்ரோ. ஆமா, கரெக்ட். அதுல ஒரு 3-4 கேம் டிஃபால்ட்டா வரும். ஆமா, அடிஷனலா அதுக்கப்புறம் வந்து இவங்க என்ன பண்றாங்க, என்னன்னா நமக்கு தான் ஆண்ட்ராய்டு சைடு லோடு நிறைய பண்ணலாமா. ஆமா, சோ அப்படி பண்ணிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா GTA மாதிரி கேம் விளையாடிட்டு இருக்காங்க அந்த டிஸ்பிளேல. ஆமா, அவ்வளவுதான். இப்படி பிடிச்சிக்கிட்டு எனர்ஜி சேவிங் இப்படி பிடிச்சிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. நீங்களே சின்ன டிஸ்பிளே விளையாடும் போது பேட்டரி அந்த அளவுக்கு இல்ல. AI Nova Plus நல்லா ஒர்க் ஆச்சு. Nova Plusல ஆமா, அப்ப ஐபோன் ஒர்க் ஆகாது, அவ்வளவு பவர்ஃபுல்லான சிப். Nova Plusலாம் அதாவது Nova Flip, Nova Flip GTA வந்து அடிக்ஷன் ஆனது காரணமே அந்த AI Nova Plus தான். அதுல தான் ஃபர்ஸ்ட் ஆனது. 21:9 வேற நல்லா ஒய்டா சூப்பரா இருந்துச்சு. அதனால அடிக்ஷன் ஆயிடுச்சு அவருக்கு. என்ன அடி, அந்த போன் வித்து இன்னும் ஆடிட்டு இருக்காரு. அப்ப பாத்துக்கோங்க. உங்ககிட்ட அந்த லேட்டஸ்ட் மூவ் காமிச்சல. ஆமா, என்ன அடி ஃபைட்லாம் லிட்டரலா WWE வர மூவ்ஸ் இருந்துச்சு. கோல்ட்பர்க் குனிய வச்சு தலையிலேயே மிதிப்பான், அந்த மாதிரி இருந்துச்சு சாட்டு. டேய் என்னடா இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க. அதாவது என்ன ஆகுதுன்னா ப்ரோ, எனக்கு இதுல எது சுவாரஸ்யமா இருந்ததுன்னா அந்த கேம்ல ஃபர்ஸ்ட் வந்து சான் ஃபியரோவா ஒரு சிட்டில இருப்பான் இல்லையா. ஆமா, அங்க இருந்து ஒரு பக்கமா போறான் இல்லையா. எங்க ஒவ்வொரு பக்கம் போகும்போது ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு ஜிம் இருக்கும். ஓகே, அந்த ஜிம்ல ஒரு மாஸ்டர் இருப்பாங்க. ஆமா, அந்த மாஸ்டருக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அதை நமக்கு கத்து கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் ட்ரைனிங் எடுத்து அந்த ஸ்கில் அன்லாக் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் மாஸ்டர் கிட்ட போகும்போது நமக்கு பாக்ஸிங் சொல்லி கொடுப்பாரு. செகண்ட் மாஸ்டர் வந்து கராத்தே. ஆமா, அந்த மாதிரி குன்ஃபு. கரெக்ட். தேர்ட் மாஸ்டர் வந்து ரொம்ப அவர் தான் வந்து காலில் பிடிச்சி அமைக்கும். ஆமா, அவர் வந்து MMA UFC அந்த மாதிரி ரோட்ல யார் அடிச்சாலும் காலி. ஆமா, அட்டுத்த போலீஸ்லாம் கும்முன்னு ஒரே அடி காது மேல அப்படி கும்முன்னு அடிப்பான். அப்படி சுருண்டு அடிச்சு அவ்வளவுதான். அதெல்லாம் இதுல வேற GTA 6 எல்லாரும் ப்ரீ புக் ஒரு பக்கம் போட்டு அடிச்சு 500 காப்பி ப்ரீ புக் பண்ணியிருக்கான். 500 காப்பி கார்ட்ல போட்டு $50,000 பே பண்ணியிருக்கான். எதுக்குன்னா அது பிளாக்ல விற்கிறதுக்கு. அது ரிலீஸ் ஆகும்போது நான் பிளாக்ல விற்று சம்பாதிக்கலான் இருக்கேன். இட் வில் ஸ்கை ராக்கெட் த ப்ரைஸ் டிமாண்டில். அதனால நான் இப்போ என் ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டு 500 காப்பி வாங்கியிருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட் பேமெண்ட்டோட அனுப்பியிருந்தான். இங்கே இல்லை, நம்ம ஊரில் இல்லை, அப்ராட்ல ஒருத்தன். மை வைஃப் இஸ் வெரி சப்போர்ட்டிவ் ஃபார் திஸ் அப்படின்னு போட்டிருந்தான். கீழே கமெண்ட்ல உன் வைஃபுக்கு தெரியுமா அவனை கொல்ல போறா அப்படின்னா, இல்லை வைஃப் சப்போர்ட்ஸ் திஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தான். 500 காப்பி. அப்போ அந்த கோடு மட்டும் 500 கோடு வரும் அவனுக்கு. அதை வந்து பிளாக்ல வித்துருவான் அதிக ரேட்டுக்கு. இப்போ என்ன $50 அதை ஒரு $100 அப்போ டிமாண்டுன்னு சொல்லி ஏமாத்துவானுங்கல்ல. என் டவுட் என்னன்னா ப்ரோ, டிமாண்ட்னு சொல்லி ஏமாத்துறதுக்கு இது வந்து ஃபுல்லாவே வந்து ஆன்லைன் காப்பின்னு ஆயிடுச்சு. கோடை வந்து ராக்ஸ்டார் கேம் ஜென்ரேட் பண்றது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. ஆமா, அப்புறம் என்ன தெரியல. சிடி வந்து லேட்டரா வருதுன்னு இன்னைக்கு ராக்ஸ்டார் இது பண்ணியிருக்கான், கன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். கேம்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பிசிக்கல் டிஸ்காவும் லான்ச் பண்ணுவானுங்க.
இனிமேல் ஃபியூச்சரில் கேம்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம். பட் ஆனால் ஃபிசிக்கல் டிஸ்க் உண்டு கண்டிப்பாக. அப்போ டைம் எடுக்கும். அது வந்து பிசிக்கல் உடனே விட மாட்டாங்க. நிறைய பேர் பைரசிக்காகவே அந்த சிடியை பண்ணாம விடாம இல்ல ப்ரோ. பைரசி எனக்கு புரியுது. கரெக்ட். பைரசில ஃபர்ஸ்ட் பிசி வர மாட்டேங்குது. ட்விஸ்ட் இருக்கு. எனக்கு என்னன்னா இப்போ பைரசி இருக்குன்னு எனக்கு புரியுது. ஆனா ஆஃப்லைன்ல மட்டும் என்ன அந்த கேம் ஆட முடியும் பைரசில. ஆன்லைன்ல வந்து நம்ம போய் லிங்க் ஆனாலே செத்தோம். முடிஞ்ச அவ்வளவுதான். பேன் பண்ணி விட்டுறோம் ஃபுல்லா. அதனால தான் சொல்றேன். அப்போ ஆஃப்லைன் மட்டும் ஆடணும்னு நினைக்கிறவங்க பைரசி பண்ணி ஆடலாம். ஈவன் GTA 5 பைரசியில் அந்த GTA ஆன்லைன்ற இது கிரே அவுட் ஆயிருக்கு, இல்லை ஒர்க்கே ஆகாது. அவனுக்கு உஷாராக பிளாக் பண்ணி ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பானுங்க. அந்த கோடே இருக்காது கரெக்டாக. GTA ஆன்லைனில் உங்களால் கனெக்டே ஆகாது, இல்லைனா கிரே அவுட் ஆகிருக்கும். அது நீங்கள் பிளாக்ல விளாண்டிங்கன்னா. ஏன்னா நிறையா நெட் சென்டர்ஸ்லாம் இந்த GTA 5 இருக்கும் சிஸ்டமில் விளாடுற மாதிரி. அதெல்லாம் லைசன்ஸே இருக்காது. அதெல்லாம் எல்லா சிஸ்டம்லேயும் இருக்கும். சும்மா யார் வேணாலும் போய் விளாண்டுக்கலாம். அதான் கனெக்ட் ஆகாது. ஒரு 50 ரூபா ஒரு மணி நேரத்துக்கு அந்த மாதிரி பே பண்ணி யார் வேணாலும் விளாட்லாம். பரவாயில்லையே. எஸ். ஏன்னா ஆஃப்லைன் ஸ்டோரி தான் விளாட போகிறோம்னா பிரச்சனை இல்லை. ஆமாம். அதில் ஒரு சில பேர்லாம் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க பேர் போட்டு. நம்ம அந்த சேவை தவிர வேறு எந்த சேவ் வேணாலும் போட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓன் சேவ். முன்னெல்லாம் இந்த மாதிரி தான் வந்து அப்படிதான் கம்ப்யூட்டர் சென்டர்ல விளையாடுவோம். ஆனால் அந்த டைமில் வைஸ் சிட்டி அப்படி தான் போய் விளையாடுவோம். கேமிங் சென்டர்னே போட்டு வச்சுருப்பாங்க. எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா ஏர்லி கரெக்டாக 2000 டைமில் மிட்டோன் மேனஸ் தான் ஃபேமஸ். அப்போ ஆமாம். மிட்டோன் மேனஸ் அப்படி இல்லைன்னா என்ன ஃபர்ஸ்ட் மிட்டோன் மேனஸ்லாம் வேற லெவல் ஃபன். அதெல்லாம் 2 வந்துச்சு. அதுக்கப்புறம் எதுவும் வரல ப்ரோ. அது இத்தனைக்கும் மைக்ரோசாஃப்டோடது. எஸ். தெரியல மைக்ரோசாஃப்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க. டென்ஷனாக இருந்தாலும் மிட்டோன் மேனஸ் எடுத்து விளாண்டு கண்ணாப்படம் ரோடா போகலாம். ஆனால் GTA மாதிரி அது ஓப்பன் வேர்ல்டு மாதிரி இருக்கும். ஆமாம். ஆனால் ஆளுங்க கிட்ட கிடையாது. ஆமாம் கரெக்ட். ஒரு மாதிரி பார்ஷலாக இருக்கும். போலீஸ் வரும். ஆமாம். அது மட்டும் தான் வரும். மற்றபடி செம ஜாலியாக இருக்கும். அது அந்த டைம்லேயே நல்லா இருந்துச்சு அந்த கேம்லாம். யோசிச்சு பார்க்குறேன். அதில் பிரிட்ஜ் இருக்கும் மிட்டோன் மேனஸ் 1ல. ஆமாம். அந்த பிரிட்ஜ் மேலே கரெக்டாக நடுவில் என்ன ஆகுதுலாம் பார்த்துட்டு. ஆமாம். அந்த கார் என்ன ஆகுது அப்படின்னா அதே மாதிரி யாரும் அடிச்சு கொள்ளணும்னா ரோட் ராஷ். போலீஸ் மட்டும்தான் தேடி அடிக்கும். கரெக்டா அடிச்சு அவன்ட்டு அது இது பிடிங்கிடுறது. லத்திய பிடிங்கலாம். சீட் போட்டு செயின் எடுத்துருவோம். வரோம் மண்டையில சவுண்ட் வரும். செம்மையா இருக்கும். அதே மாதிரி ஒரு சாதாரண பைக் தான் வச்சிருப்பீங்க. சீட் போட்டோன்னே சூப்பர் பைக்கா மாறிடும். அந்த ஸ்பீடு இது மாரில மாறிடும்ல. சவுண்ட் வண்டி சவுண்டே மாறிடும் ப்ரோ. நான் பண்ணாரு. அதுல வந்து இது போவேன் ப்ரோ. எப்பயுமே ப்ரொஃபைல் கேம் ஆடலாம்ல. உள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ரூக்கி மாதிரி இருப்பீங்க. ஆமா. அப்புறம் அப்படியே ரூக்கிலேயே நீங்க ஹை எண்ட் வண்டி ஓட்டுறது தான் அந்த சீட்டு. உங்க வண்டி சாதாரண வண்டி தான் வச்சிருப்பீங்க. ஆனா உங்க வண்டி சூப்பர் பைக்கா சீட் போட்ட உடனே மாறிடும் ஃபுல்லா. சவுண்ட்ல இருந்து எல்லாம் அவ்வளவுதான். அப்புறம் சல்லுன்னு போயிடுவீங்க. ஆமா. நான் வந்து அதான் அது ஃபுல்லா விளையாண்டு பார்த்திருக்கேன் ப்ரோ. கேரக்டர் வர சூஸ் பண்ணலாம். ஆமா. மைக்கு, போஸ், ரோண்டான் யாராலும் சூஸ் பண்ணலாம். ஆமா. ஸோ நான் அது விளையாடும் போது என்ன பண்ணுவேன்னா அதான் கேரக்டர் சூஸ் பண்ணி ஆரம்பிச்சிருவேன். ஆரம்பிச்சு போவேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஒரு லெவல் முடியும். லெவல் 1 எல்லா சிட்டிஸும் முடியும். ஆமா. லெவல் 2 எல்லா சிட்டிஸும் முடிக்கணும். லெவல் 3 எல்லா சிட்டிஸும். லெவல் 4 எல்லா சிட்டிஸும். ஆனா ஒரே ஒரு சோகம் என்னன்னா அந்த கேம்ஸ் எல்லாம் இப்போ கரண்ட் பிசில ஒர்க் ஆகாம ஸ்டாப் பண்ணி விட்டா தான் கடுப்பு. அதாவது கம்பேட்டிபிலிட்டி பண்ணியிருந்தாங்கன்னா இது இருக்கு ப்ரோ. என்ன பண்றாங்க சர்வர். ஆமா. சர்வர்ல வந்து வெப் ப்ரௌசர் ஓபன் பண்ணி அதுல விளையாட முடியுது. ஆமா. அதெல்லாம் முன்னாடி அந்த மாதிரி ஒரு பேக்வர்ட் கம்பேட்டிபிலிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ரோட் ரஷ் சரியான கேமுங்க. அதெல்லாம் இன்னும் அதுக்கப்புறம் அதை காப்பி பண்ணி நிறைய கேம்ஸ் வந்துச்சு. ஆனால் அந்த லெவல் ஆஃப் இதை யாராலையும் கொடுக்கவே முடியல. அதுதான் ஜோக்கே. அடிக்கிறதே போலீஸ் தான்டா. ஆமாம். ஏன்னா அது டாஸ் கேம் வேறல்ல, அதுவும் ஒன்று இருக்குது. விளையாடுறது எப்படி விளையாடுவோம்? அதுக்கு வேறு இது கீபோர்டை வச்சு எப்படி விளையாடுறது? டிஸ்பிளே இப்போ இதுக்குள்ளும் போயிடுது. அப்படி வச்சாலும் ஐயோ விளையாடுறது தான் கஷ்டமாக இருக்கும். ரொம்ப குட்டியாகிடுது ப்ரோ. ரோட் ரஷ் லைக் அப்படின்னு போட்டிருக்கான். அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டான். அந்த நீங்கள் அதே எதிர்பார்த்தா வருமா? சரி ரோட் ரஷ் லைக்குன்ட்டான். என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். கடைசியில் பார்த்தா வால்பேப்பர் ஓடுமா? பண்ணுவானுங்க இந்த மாதிரி எல்லாம். நிறைய ஏமாத்து வேலை நடக்கும். ஐயோ நம்ம ஊரில் ஏமாத்து தான் இருக்குல்லே டாப்பு. அதுல தாங்க நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட். உலகெங்கும் என்னது ஏமாத்துறது. அதுல டாப்பு. யாரோ ரோட் ரஷை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க பேசிக்கா. அந்த பைக்கு அதெல்லாம் அப்படியே இருக்குங்க. ப்ளே ஸ்டோரில் இருக்குது ரோட் ரஷ் லைக் அப்படின்னு இருக்கும். பட் ஆனால் அது ரோட் ரஷ்ஷா அப்படின்றது தான் எங்களுக்கு தெரியல. அப்போ ஃப்ரண்ட் பிளேஸில் மைக் போயிட்டு இருக்கானா? ஆமாம். மைக்கா போஸா? அவனுக்கு 2 பேர் தான் இருப்பானுங்க மாறி மாறி. இவ்வளோ வேகமாக நாங்கள் ஓட்டுறோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஏன்னா வண்டி ஆப்போசிட்லேயே இல்லையே. இந்த இடத்துக்கு ஒரு 4-5 காரில் அடிச்சு பறந்துருப்போம். அடிச்சு அவ்வளோ தூரத்துல இருந்து அங்கிருந்து ஓடி வரணும். அதுதான் ஜோக்கே அதில். பட் ஆனால் ஐயா இது வந்து கொஞ்சம் ஜோக்கா இருக்குதுங்க. இருக்குதுங்க.
அதாவது சுமாரா இருக்கு. சுமார் முஞ்சி குமார் தான். ஆனா சும்மா ஒரு ஜாலிக்கு இங்க வச்சு விளையாடலாம். ஆனா அந்த ரியல் ரோட் ரேஸ் தான் இப்போ வரைக்கும் கூஸ் பம்ப்ஸ். அதுல என்ன பண்ணுவேன்னா கேரக்டர் இருப்பாங்க தெரியுமா, இதுல பாத்திருக்கீங்களா NPCs அப்படின்னு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அதுல வந்து கேரக்டர்ஸ் இருக்கும். அது கிட்ட போனீங்கன்னா ஏதாவது நீங்க மிதிச்சிங்க இல்லாட்டி அடிச்சிங்கன்னா இல்லாட்டி அது மேலே வண்டி ஏத்துனீங்கன்னா ஏதாவது ஒரு சவுண்ட் வரும். அதுல ஒரு பாட்டி கேரக்டர் மாதிரி ஒன்று வந்து கையில அந்த சப்போர்ட் வச்சுட்டு நடந்து போவாங்க. அவங்கள நீங்க இடிச்சீங்கன்னா ஏன்பா அப்படின்னு ஒரு சவுண்டு. ஏன்னா இது டேய் எப்படா அந்த சவுண்ட்லாம் பண்ணீங்க அப்படிதான் இருக்கும். இதுல வேற நடு ரோட்ல கிராஸ் பண்ண வருவாங்கல்ல, அவங்களை இடிச்சீங்கன்னா தான் பறப்பீங்களே. ஆமா ஆமா கரெக்ட். பாடி மாதிரி இருக்கும் டிமீர்னு வரும். இதுல வேற நம்மளும் சம்டைம்ஸ் இடிச்சு நம்ம விழுந்துருவோம் கீழே. பேரிகார்ட் இருக்கும் ப்ரோ. பேரிகார்ட் மேல ஏதோ ஒரு இது இருக்குமே, ஒரு எல்லோ கலர்ல ஒரு ஐகான் மாதிரி இருக்கும். அது இருந்ததுன்னா டேஞ்சரஸ் பேரிகார்ட். ஆமா ஆமா. அது இல்லனா அதுல இடிச்சு பறக்கலாம். ஆமா. இது ஜம்ப் ஆகும் வண்டி. கரெக்ட். ஆமா. அதெல்லாம் செம கிரேசி. ஜம்ப் ஆகி அவன் மேலே போய் விழுந்தீங்கன்னா அவன் விழுந்துருவா, நீங்க போயிடுவீங்க. செம பண்ணா இருக்கும். அதுல வேணும்னே அவன் மேல விழுந்து நீங்க மிதிக்கலாம். மிதிச்சீங்கன்னா ரோட்டுக்கு சைடு போயிடுவாங்க. ரோட் சைடுல வந்து என்னன்னா குப்பை தொட்டி மரம் எல்லாமே இருக்கும், எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போய் விழுவோம். ஆமா. அதே மாதிரி ஒரு சிடி ஃபுல்லா மினி கிளிப் கேம்ஸ் போட்டு ஸ்கேட் போர்டிங் தான் ஃபேவரட். அதுல திடுக்கு 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 ஸ்பேஸ் பார் மட்டும் தான் இருக்கலையே ஹைலைட். போர்டிங்லாம் சரியான கேம். இந்த மாதிரி அந்த ஜாவா கேம்ஸ்னு சொல்லிட்டு கொடுப்பாங்கல்ல, 1000 கேம்ஸ். ஆமா அதான் சொல்றேன். ஜாவா கேம்ஸ் மினி கிளிப் அவன் தான் டெவலப்பரே. அவ்வளோ கேம்ஸ் இருக்கும் அந்த மினி கிளிப்ல. ஃபர்ஸ்ட் அதுல எது தெரியுமா ஃபேமஸ் ஆச்சு? இது கிராஸ் ஓப்பரா, அப்புறம் இந்த இது இபி லைன்ல ஏதோ ஒன்று போகுமே. இன்னொன்று நான் சொல்லுவேன், நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. என்னன்னா இந்த பக்கம் 3 பேய், இந்த பக்கம் 3 மாங்க் மாதிரி இருப்பாங்க. ஆமா, அதை கிராஸ் பண்ணி விடணும். அதெல்லாம் அந்த டைம்ல இருந்தது. பட் அது எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்கேட் போர்டிங் விளையாடுவேன். அப்புறம் அந்த லைன் மேலேயே போற பூச்சா புழுவோ ஏதோ ஒன்று இருக்கும், அது ஒன்று விளையாடுவேன். அப்புறம் கோழி கேம் ஒன்று நல்லா இருக்கும். கோழி கேம் நல்லா இருக்கும். குட்டி கோழி கொஞ்சம் வரும், புழு சாப்பிட்டுக்கிட்டே வளர்ந்துக்கிட்டே வரும். அது எந்தெந்த ஏஜ்ல என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கும். அதுல நிறைய கேம்ஸ் இருக்குங்க. அதுல எந்த கேம் விளையாடுறதுன்னே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இன்னைக்கு ஸ்கேட் போர்டிங்கா, சரி அப்ப நாளைக்கு வேற கேம் விளையாடுறோம் அப்படின்ட்டு அந்த தாட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோம். நம்ம கௌதம் ப்ரோக்கு வந்து ஒரு ட்வீட்டை காட்டுவோம், ரொம்ப சந்தோஷப்படுவார். அப்புறம் எத்தனை பேர் ரெனோ புக் பண்ணி வாங்க போறீங்க? ப்ரீ ஆர்டர் வந்துருச்சு. ஃப்ளிப்கார்ட்ல ப்ரீ ஆர்டருங்க. 1000 ரூபா, சாரி ஒரு காயின் வச்சு, சூப்பர் காயின் வச்சு நீங்கள் ப்ரீ புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 12 months ஃப்ளிப்கார்ட் பிளாக் தரான். ஆனால் கேன்சல் பண்ணுவான்றது எனக்கு தெரியாது. அப்புறம் 12 months யூடியூப் ப்ரீமியம் ஃப்ரீ. அப்புறம் பைபேக் ஆஃபர் 65% உங்களுக்கு ஃபோனை எடுத்துக்கிறான். நீங்கள் அடுத்த ரெனோ அப்கிரேட் பண்ணிக்கலாமா. ஸோ கிரேசி டீல்ஸ் தரான். உடனே ரெனோ 16 புக் பண்ணுங்க. ஆமா, இப்போ 7/4 தான், ஆனால் 60,000 ரூபா. அதான் நீங்க 62,000 ரூபாய்க்கு இது வாங்கிடுறீங்க. ஆமா, இதுல இருந்து அப்கிரேட் ஆனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படியே ரெனோ 17 வாங்க. இங்க பாத்தீங்களா, இது பார்த்துட்டேன் லூஸு. அவனே ஒரு லூஸ் தான் போட்டவன். அவனை ஒருத்தவங்க கூட அவனை வந்து பாராட்டல, எல்லாம் அசிங்கமா கேட்டு இருந்தாங்க அவனை. ஏன்னா ரேஜ் வெயிட் ட்வீட் ப்ரோ, இதெல்லாம் என்கேஜ்மென்ட் நல்லா இருக்கும்ல. கரெக்ட் ப்ரோ, யூஸ்லெஸ்ஸான விஷயமா. ஆமா, சாம்சங் ஆண்ட்ராய்டு வந்து இவங்கள ஆண்ட்ராய்டு கண்டுபிடிச்சாலும் யூஸ்லெஸ்ஸான விஷயம் வந்து சர்க்கிள் டு சர்ச் தான். சூப்பர்ரா, எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு தெரியுமாங்க. நிறைய இடத்துல அவனுக்கு அந்த எக்ஸ்ரே அனுப்பணும். இந்த பிரெயின் ஒருத்தன் கீழே இருக்கும்ல, ஸ்கல்லுல மேலே இல்லாம கீழே பின்னாடி இருக்கும்ல, அந்த இதுதான் அவனுக்கு. நான் அது போடலான்னு இருந்தேன், கொஞ்சம் ஹார்ஷா இருக்குமோன்னு போடாம இதை போட்டேன். ஒரு கிரியேட்டரா இருந்து இந்த மாதிரிலாம் போட முடியாது. நான் அதனால இது போட்டேன். தனி மனிதனா இருந்தா போட்டு சொருவி இருப்பாரு. பைத்தியமா இவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிட்டு இருந்தானே. ஏன்னா அவன் சொன்ன 4 விஷயங்க. நான் சொன்னா உங்களுக்கு பிரைவசி டிஸ்பிளேக்கு பிரைவசி ப்ரொடெக்டர் ஒட்டிக்கான் நம்பாரு. சூப்பர்ரா, உன்ன மாதிரி ஒரு ஜோக்கர் நான் பார்த்ததே இல்லை. சரி, எனக்கு இப்போ வேணாம் அப்படின்னா உன்ன போயிட்டு அந்த 200 ரூபா டெம்பரை தூக்கி போட்டுருவியா? அவர் போடுவார். அவர் ஆப்பிள் யூசர்ல, அப்போ ரிச் கை தான் அவரு. அதனால ஆப்பிளுக்கு நாங்க இப்படி ஒரு சொம்படிக்கணும்ல. அங்க வந்து ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ்ஆ அப்படின்ற இதை வந்து காட்டிக்கிறாரு. சரி, இந்த பிரைஸ் ஹைக் ஆச்சுல ப்ரோ. ஆமா, மேக் அதாவது போன் தவிர இது எல்லாத்தையும் யார் லக்ஸரி அப்படின்ற காட்டினா 30,000 ரூபா ஹைக். இந்த வச்சுக்க, அதெல்லாம் விடுங்க. மேக்புக் ப்ரோ பார்த்தேன் 1.25 லட்ச ரூபா. ஆமா, ஹைக். ஆமா, 1.25 லட்ச ரூபா தானே நாங்க வந்து பிளான் பண்ணியிருந்தது ஏர் அப்படின்னு. அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க பிரைஸ் ஹைக். இனிமே நான் தான் இங்க என்னையாடா சொன்னீங்க வேல்யூ ஃபார் மணின்னு. நீ வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லும் போதே எனக்கு அசிங்கமா இருந்துச்சுடா. பிளான் பண்ணி எவ்வளவு ஏத்துன்னு சொன்னா யாராலையும் வாங்கவே முடியாத அளவுக்கு நாங்க ஏத்துறோம். எல்லாரும் அந்த அஃபோர்டபிள் ஐபேட் சொல்லிட்டு இருந்தாங்க 30,000 ரூபாய் கிடைக்குது அப்படின்ட்டு. வச்சு சொருவிட்டான் ஒரே 50,000 ரூபா. 50,000 ரூபாய்க்கு 35ல இருந்து 50க்கு போயிருச்சு. இல்ல இப்போ எனக்கு என்னன்னா ப்ரோ, நான் கெஸ் பண்றது என்னன்னா, இப்போ iPhone 18. ஆமா, என் டவுட் வந்து எய்தர் அது 1,03,000 அப்படி இல்லைன்னா 1,10,000. அண்டர் 1 லேக்குங்க. ஆனா 1 லேக் கன்ஃபார்மா தொடுன்னு சொல்லியிருக்காங்க 18. 1 லேக்லாம் இல்லை. எனக்கு டவுட் என்னன்னா 1,03,000 20 ஹைக்கு, அப்படி இல்லைன்னா 1,10,000 ரவுண்ட் ஆஃப்.
அதான் டவுட். நான் 1 lakh போறதே ஒத்துக்க முடியாதுன்னு இருக்கேன், இவர் வந்து 1,10,000 ஆமா. இல்லை ப்ரோ, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அடுத்து ஒரு 2 வருஷத்துக்கு ஏற்றாமல் இருக்கணும், அதனால. அப்போ ப்ரோவெல்லாம் வாங்கவே முடியாது. ப்ரோ பிரச்சனை இருக்காது. காலைல தான் சுடட்ட கேட்டேன், என்னடா வாங்க முடியாத மாதிரி ஆகிடும் இல்லடா, ஓகே தானே அப்படின்னு. ஆமாம் ப்ரோ, நான் 17 Pro Max வாங்க போகிறேன் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஏன்னா 18 Pro Max வந்து அநேகமாக இவனுங்க பண்ணுற கூத்த பார்த்தா ஒரு 1,99,999. எனக்கு வந்து ப்ரோ மாடலே 1,50,000 மேலே போயிடும்னு யோசிக்கிறேன் நான். போயிடும் தான் ப்ரோ, ஏன்னா அசால்ட்டா போயிடும். பேஸ் மாடலே 20 to 25,000 ஹைக் இருக்குங்க ப்ரோக்கு. அப்போ எவ்வளவு வருது? 1,35,000 லான்ச் பிரைஸ். இனிமே ஏஐ வச்சு அவனுங்க உருட்ட ஆரம்பிச்சிருவானுங்க. எதனால காசு ஏத்துறானா, we give RAM 12 GB RAM for 18 பேஸ் மாடல் மேன் அப்படின்னு சரி, சொல்லிட்டு ப்ரோ மாடல் 16 GB RAM 16 GB கொடுத்தானா ஓகே. அப்ப என் கேள்வி என்ன தெரியுமா, இப்போ அகைன் எங்க மாற்றோம்னு பாத்தீங்கன்னா, அவன் வந்து மேக்லயே தான் பண்ணிருக்கான். நீங்க பாருங்க, நியோ மாதிரியான ப்ராடக்ட்டுக்கு 10,000 15,000. எஸ். ஏர் மாதிரியான ப்ராடக்ட் 20,000 30,000 பெரிய லேப்டாப்ஸ்லாம். அதுக்கப்புறம் போக போக 1 லட்சம் ரன் பண்ற எல்லாத்தையும் முடிச்சிட்டான். 1 லட்சம் 1.25 லட்சம் அப்படி போயிடுச்சு. அசால்ட்டுங்க, மினிமமே 30K ஹைக், அதுக்கப்புறம் 1 lakh. அதனால தான் இப்போ சொல்றேன், இப்போ 18 20,000 25,000 இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னா, அப்போ ப்ரோ மாடல்லாம் 35,000 40,000 இன்க்ரீஸ் ஆகணும். இருக்குதான், அதுதானே உலக நீதி. நீங்க யாருமே வாங்கக்கூடாது. சரி, இவனை விட ஒரு பெரிய ஜோக்கர்னா எதிர்பார்த்துட்டு இருக்கேன், ஐபோன் போல்டு. ஐயோ, அவன்லாம் எவனுமே வாங்க முடியாது. எல்லா 14 டே ரிட்டர்ன் பாலிசியில யூஎஸ்ல வாங்கிட்டு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இது இருக்குல்ல, நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு சாம்சங் கேலக்ஸி ஃபோல்டு ஃபிளிப் இவன் அப்புறம் இவன் பிக்சல் ஃபோல்டு. ஆமா, அது 1,73,000. சரியா? ஆமா. இப்போதான் யோசிச்சேன், 1,73,000 கிட்ட கொண்டு வந்து எதை நிறுத்த போறீங்கடா? எது நம்ம 18 ப்ரோயா அப்படிதான் இருக்கு. அப்போ அதை கொண்டு வந்து 18 ப்ரோ அங்கே நிறுத்தினா கண்டிப்பா அந்த அல்ட்ரா அப்படிங்கிறது 2.5 லட்சத்துக்கு மேலதான். அது ஏன்னா அதனால தான் அல்ட்ரான் பேர் வைக்கணும். ஓகே சரி, அப்போ அடுத்த ஜென்ரேஷன் வந்து மொத்தம் சுந்தர் பிச்சை பத்தி ஒரு ட்வீட் பார்த்தோம்ல. சரி, அவர் வந்து இந்த பிக்சல் 10 சீரிஸோட பிரைஸ்லயே 11 சீரிஸ் இருக்குங்கிறதுக்காக ரேம் இந்த ஸ்டோரேஜ் பண்ற கம்பெனிஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு பேசிட்டு இருக்காரு. அது நடந்ததுன்னா, இவ்வளோ கலவரத்துக்கு நடுவில் பிக்சலுக்கு மெயினே ரேம் தான். அதான் இவ்வளோ கலவரத்துக்கு நடுவில் சப்போஸ் பிக்சல் 11 வந்து 11 எல்லாம் எக்ஸிஸ்டிங் பிரைஸ் பக்கத்துல இருந்ததுனாலே சக்சஸ் தான். ஆமா, ஒரு 5,000 ரூபாய்க்கு அப்படிலாம் இருந்ததுனாலே பெரிய சக்சஸ். எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க. ஏன்னா 55,000க்கு 11 அப்படிலாம் சொன்னா எல்லாம் ஷாக் ஆயிடுவாங்க. ஏன்னா ஆஃபீஸ் ஸ்வீட் வந்து சூப்பரா ஒர்க் ஆகுதான் பிக்சல்லையும், சாம்சங் அடுத்தது. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த இதுல ஆஃபீஸ் ஸ்வீட் பத்தி நீங்க क्वेश्चंस கேட்டபோது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சூப்பரா இருக்கு. அப்ப மொத்தம் வந்து கொஞ்சம் சைனீஸ் போன்ல தான், சைனீஸ் போன்ல பிரச்சனை ஆகுது. ஒரு சில போன்ஸ்லாம் ஆத்தென்டிகேஷன் ஒர்க் ஆக மாட்டேங்குது ப்ரோ. ஒர்க் ப்ரொஃபைல தனியா கிரியேட் ஆகுது இல்ல, அந்த மாதிரி இருந்தா அந்த டெஸ்டே ஃபெயில் ஆகுது. பிராண்ட் என்ன சொல்றான்னா, அது பிராண்ட்ன்றனே கார்ப்பரேட்ல கம்பெனிஸ் 3 பிராண்ட் தான் அக்செப்ட் பண்றாங்க. ஆப்பிள், சாம்சங், பிக்சல் வாங்கிக்கோங்க அப்படின்றாங்க. 3 தான் அக்செப்ட் பண்றாங்க. ஆமா, என் ஃப்ரெண்ட் எல்லாம் அதனால வேற வழி இல்லாம எப்ப பாரு சாம்சங்கோட அல்ட்ராலே தான் இருப்பான். ஆமா, ஏதாவது ஒரு போன் வச்சுட்டு செகண்டரியா வந்து வேற ஏதாவது சைனீஸ் போன். அவன்கிட்ட கேட்பேன், என்னடா இதுலயே இருக்கேன்னா இதுதான் அக்செப்ட் பண்றாங்க ஆபீஸ்ல. உண்மை அதுதான். ஐபோன் அவனுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லுவான். அதனால வேற வழி இல்லாம ஆண்ட்ராய்ட் சைட்ல S20 ஃபர்ஸ்ட் என்ன பண்ணானா 21 வச்சிருந்தான், அப்புறம் 22 வச்சிருந்தான், அப்புறம் 23 அல்ட்ரா, ஒரு வருஷமும், அப்புறம் 24 அல்ட்ரா, அப்புறம் 25 அல்ட்ரான்னு அல்ட்ராலே இப்போ அதிலேயே சுத்திட்டு இருக்கான் லாக் ஆகி. வருஷம் மாத்தணும்னு இல்லைங்க, அது ஏன் அவன் மாத்துறான்னு சொல்றேன். அப்ப நீங்களும் சொல்லுவீங்க மாத்தலாம் ப்ரோ அப்படின்னு. கம்பெனியே மாற்ற சொல்லும், அவங்களும் ஒரு 50% அமௌண்ட் கொடுப்பாங்க. அப்போ ஓகே, அதனால வந்து அவன் என்ன பண்ணுவானா, ரைட்டு அப்படின்னு மாத்திப்பான். நல்லதுதான், அந்த மாதிரிலாம் ஆப்ஷன் இருந்தா சூப்பர் தான். ஏன்னா அவனுக்கு வந்து அது டெஸ்டிங்க்கும் யூஸ் ஆகும். ஆமா, அவனோட பர்சனல் விஜயராகவனுக்கு அப்படிதானே. அவனுக்கும் அந்த அட்வான்டேஜ் என்ஜாய் பண்றேன். ஸோ அது வந்து அது ஒரு சிச்சுவேஷன் வச்சுக்கோங்களேன். அதனால தான் மாத்துறான். நீங்க உடனே என்ன ப்ரோ உங்க ஃப்ரெண்ட் கிட்ட இது கூட சொல்ல மாட்டீங்களா, தேவையில்லாம இவ்வளவு ஃபோன் வாங்குறாரு அப்படி இல்லை, கம்பெனியோட இது கரெக்ட். அதனால தான் ஒரு சில கம்பெனிஸ்ல வந்து டெவலப்பிங்க்கு வந்து சுடரே அப்படி தானே ஐஃபோனாக வாங்கிட்டு இருந்தாங்க, ஒவ்வொரு ரீஜனும் வாங்கிட்டு இருந்தானே. யூஎஸ் வாங்கினா, திடீர்னு ஜப்பான் வாங்கினா, கேட்டால் டெஸ்டிங் ஆப் அதை வச்சு ஆஃபீஸில் கணக்காட்டி அடுத்த ரேஜ் போயிட்டு வேணுமா. பார்த்தேன். ஏன் வந்து 6 GB இருக்கிற ஐஃபோன் வந்து ரொம்ப ஃபாஸ்டராகவும் 16 GB இருக்கக்கூடிய ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஸ்லோவராகவும் இருக்கு அப்படின்னு போட்டுருந்தோம். எஸ், எனக்கு அப்புறம் என்ன இல்லை கம்மகைன் அப்படின்னு அப்படிதான் இருக்கு. அவங்க வந்து அப்படிதாங்க, தனி உலகத்துல தாங்க இருப்போம் நாங்க. நாங்களாம் இனிமே பார்த்தேன். அதெல்லாம் ஜோக்கு சிரிச்சிக்கணும் அப்படின்னு போட்டு அனுப்பியிருந்தேன். உங்களுக்கு வந்து டெய்லி டோஸ் ஆஃப் ஜோக் வந்து இந்த மாதிரி இல்ல, இது வந்து எப்படின்னா டெய்லி ஒரு கிறுக்க வந்து மாட்டோம். இன்னைக்கு 2 கிறுக்கானுங்க ஆக்சுவலா. இது ஒண்ணு யூ இல்ல ஆக்சுவலா வந்து என்ன ப்ரோ இப்போ டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து இப்போ 1UI 9 பீட்டா வந்துருச்சு.
பீட்டா யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கு, இப்போ எந்த மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, சம்மந்தமே இல்லாமல் குறுக்க ஒருத்தன் வந்துட்டு என்ன சொல்றானா, சாம்சங் அது ஒரு வேஸ்ட்டு. கரெக்டா, உனக்கு அது வேஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு போ, எனக்கு வந்து சாம்சங் பிடிக்காது. இப்போ நானும் வீடியோவில் பேசும்போது ப்ரோ பர்சனலாக எனக்கு வந்து இந்த ஃபோன் அவ்வளோவா என் டேஸ்ட்டுக்கு செட் ஆகலைங்க அப்படி என்ன சொல்லலாம். அவங்க அதை விட்டு வராது, இந்த ஃபோன்லாம் வாங்கக்கூடாது, இது வேஸ்ட்டு, ஏன்டானா எனக்கு பிடிக்காது. உனக்கு பிடிக்காதுன்னா உனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு போடா, எனக்கு பிடிச்சிருக்கு நான் வாங்கக்கூடாதா? அப்படிதான் இருக்கும். யாருமே வாங்கக்கூடாது, அவ்வளோதான். யாருமே வாங்கக்கூடாது. அப்படிதான் நாங்கள் பிக்சலுக்கு வந்து நடத்திட்டு இருக்கோம். இப்போ ஒரு ப்ரோக்ராமே நடத்துகிறோம். ஆமாம், ஏன்னு தெரியல, ரொம்ப ஓவரா நார்த்தில் வன்மம் அதிகமாக இருக்கு, ரொம்ப அதிகமாக இருக்கு. சவுத்தில் என்னடானா நம்மளால் இப்போதான் ஹரி திரும்பியும் இப்போதான் நம்ம வந்து பேட்டரிலாம் மாற்றிருக்கு, திரும்பியும் வந்து போர்டு ட்ரெண்டாக ஒரு சில பெரிய யூடியூப் சேனல்ஸுமே ஃபாலோ பண்ணுறாங்க. எப்படின்னா, ஸோ பிக்சல் 10 இஸ் ஆல்சோ அவைலபிள் அண்டர் 50K இஃப் யூ ஆர் தட் டைப் ஆஃப் கை அப்படின்னு கேவலமாக சிரிச்சிக்கிறானுங்க. எனக்கு அப்பயும் பிக்சல் தான் வாங்குவேன் அப்படின்ற மாதிரி ஒரு லூஸாக இருந்தீங்கன்னா நீ இந்த மாதிரி பாருங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிக்கிறாங்க. இன்சைட் ஜோக் அது நக்கலாக இருங்க அவங்களுக்கு. சரி என்ன பண்ணுறது, 50Kல பயங்கரமான ஃபோன்ஸ்லாம் இருக்கு, அப்பயும் நீ வந்து பிக்சல் தான் வாங்குவேன்னா 50Kல என்ன பயங்கரமாக இருக்குன்னு சொல்லணும்ல. ரெனோ இருக்கு, X200 FE இருக்கு, X200T இருக்கு, எத்தனை ஃபோன் இருக்கு, விவோ ஓப்போ எல்லாத்துலேயுமே ஃபோன் வச்சுருக்கோம். மாசாக இருக்குங்க. என்னங்க மோட்ரோலா இருக்கு, த பெஸ்ட் ஃபோன் மோட்ரோலா இருக்கு. அதை விட வேறு என்ன வேணும் உங்களுக்கு? மோட்ரோலா பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சுற்றுதுங்க இந்த. ஆமாம், 70 Edge 70 ப்ரோ ப்ளஸ்லாம் வந்துருக்குல்ல, அது எல்லாமே சூப்பர் ஃபோனா. இதில் நாங்கள் என்ன சொல்கிறோம், மோட்ரோலாவும் நல்ல ஃபோன் தான். ஆமாம், ஆனால் இவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னா மோட்ரோலா மட்டும் நல்ல ஃபோனா. அந்த வீடியோ கீழே போய் அப்போ மோட்டோவோட காணலாம் ஏன் பேசவே மாட்டேங்கிறேன்னு கேட்டுக்கிறானுங்க. அவங்க கமெண்டே பார்க்க மாட்டானு, எதுக்குடா போட்டுக்கிறீங்க கமெண்ட்டு? ஒய் ஆர் யூ நாட் டாக்கிங் அபவுட் தி அப்டேட் இஷ்யூஸ் வித் மோட்டோ? எதுக்கு கேட்குறீங்க? அவன் பார்க்க மாட்டாங்க உங்களை. சரி மொத்தம் இதுதான் கொஞ்சம் கோளாறாக தான் இருக்கு. இதுக்கு ஏதாவது ஃபிக்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது வந்து தெரில, நம்ம மனசு தான் ஃபிக்ஸு. ஆமாம், ரொம்ப ஃபோனை வாங்கிட்டீங்களா, அதோட தெரிஞ்சு வாங்கிட்டீங்கன்னா அதோட செட்டில் ஆயிருங்க, அவ்வளோதான். நீங்கள் ஐயோ வாங்கிட்டேனே இப்படி சொல்கிறாங்களே, ஐயோ நம்ம கமெண்ட்லேயே பார்ப்போம் ப்ரோ. ப்ரோ அதில் அதெல்லாம் விடுங்க. S25 ஆர்டர் போட்டேன் ப்ரோ, 256GB கிடச்சிருச்சு ப்ரோ, நான் நல்லது தானே பண்ணியிருக்கேன். இப்படி கேட்கும்போது என்ன இருக்கணும், ஏன் ப்ரோ வாங்கிட்டீங்க முடிஞ்சது, நீங்கள் டிசைட் பண்ணி நீங்கள் தானே வாங்கியிருக்கீங்க, எதுக்குங்க அதெல்லாம்? நல்லது தான் பண்ணியிருக்கேனா, நல்லது பண்ணியிருக்கேனாவா? அதனால நீங்க அவ்வளோலாம் யோசிக்க கூடாது. சரி, அப்புறம் 18 அல்ட்ரா வருதுன்னு வேற போடுறானுங்க. இப்போ வைபோலையும் போட்டுருந்தாங்க, இவனுங்களும் போட்டிருக்கானுங்க. விவோ ஓப்போவும் டெவலப்மெண்ட்ல இருக்கு, என்னன்றதே தெரியல. இது வரும்னே போட்டிருக்கானுங்க, கேன்சல் ஆகல இன் ரூமர்ஸ். ஆனா அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கானுங்க, முன்ன கேன்சல்டுன்ட்டாங்க. பட் எண்ட் ஆஃப் த டேல வந்து அது ரிலீஸ் ஆகுமா அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு 100% ரிலீஸ் ஆகும், ஒர்க் ஆகுதுன்னா. இல்லாட்டி சும்மா ஒர்க் பண்ணிட்டு அவங்களுக்குள்ளரே வச்சிருக்கிறதுக்கு வேஸ்ட் செலவு. ஆனா அது எங்க ரிலீஸ் ஆகும் அப்படின்னா இந்தியால ஆகுமா? அதான் செலக்டட் மார்க்கெட்ஸ் போட்டானா முடிஞ்சிடும். சைனால மட்டும் தான் ஆகும், மோஸ்டா சைனால ஆகும். மற்ற ஊர்ல எல்லாம் வந்து இந்த வருஷம் ஸ்கிப் பண்றோம்னு சொல்லலாம். ஏன்னா மற்ற ஊருக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 18 ப்ரோ வருது, பின்னாடி டிஸ்ப்ளே ப்ரோ மேக்ஸ் வருது, என்ன எத்தனை அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா ப்ரோ நிலைமை, 17 அல்ட்ரா வந்து 1,40,000 ப்ரோ, 1,40,000க்கு 18 ப்ரோ மேக்ஸ் வரும். ஆமா சரியா? ஏன்னா இந்த பிரைஸ் ஹைக்காதுன்றனால 1,40,000 பக்கத்துல அது வரும். அப்போ அல்ட்ரா 170 180 அந்த மாதிரி போக வாய்ப்பு இருக்குங்கறனால தான் அது வராது. இந்தியாக்கு சைனாலயே பண்ணிடுவாங்கன்றீங்களா? சைனாலயே வச்சுப்பாங்க. இவங்க மட்டும் இல்ல, கான்சென்ட்ரேட் ஆன இப்போ இவங்க மட்டும் இல்ல, ஓப்போ விவோவும் வேற வழி இல்ல. அந்த நாய்ங்க அப்டேட்டை ஒழுங்கு கொடுத்துட மாட்டேங்கிறான். ஓப்போ விவோ குளோபல் ராம் கன்றாவே இருக்குது, ரொம்ப பின்னாடி இருக்கானுங்க. எல்லாத்துக்குமே ஸ்லோ அப்டேட்ஸ். அது சைனீஸ்ல வாரம் அப்டேட், வாரத்துல 2 அப்டேட்லாம் வருதான். ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்களாம், ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ். ஆனா அவனுக்கு போடுற சைனால வர ஒவ்வொரு அப்டேட்லயும் வாரத்துக்கு 2 அப்டேட் வருது, இல்ல ஒரு அப்டேட் வருதுன்னு வச்சுக்கோங்க. எல்லா அப்டேட்லயும் கேமரா ஒர்க் பண்றானுங்க ப்ரோ. இவன் நம்ம இந்தியன் டிராம்ல அப்படியே உட்காந்துட்டு இருக்கானுங்க, அப்டேட்டா வரல. ஆனா ஒரு டவுட் வருது ப்ரோ எனக்கு, வாரம் இம்ப்ரூவ் பண்ற அளவுக்கு அப்படி என்னடா பண்றீங்க? அதாவது இப்போ ஒரு இது ட்ரெண்ட் ஆகுது இந்த வாரம் பாத்தீங்களா, இதை கொண்டு வந்துட்டா உடனே அதை அப்டேட்ல விட்டுறான். இந்த ஃபீச்சர் உங்களுக்கு வந்துருச்சு, அதை வச்சுக்கோ, அவ்வளவுதான். அந்த பிராண்ட்ல இருக்கா, இந்த ஹானர் இதை ரிலீஸ் பண்றானா, இது இப்போ உன் ஃபோன்லயே எடுக்க முடியும். இந்த வீடியோ ஃபார்மேட் இதுல போய் இனிமேல் ஒர்க் ஆகும், இப்படி எடு. அப்படி ஒண்ணுமே அங்க இல்லையாண்ணா? அதான் நீங்க சொல்றீங்க. தேடி பார்த்தேன், எதுவுமே இல்ல. எப்பயுமே அதே லாகு, நீங்க ஆன்டி பிபிகே என்னத்த ஆண்டி அங்கிள்ன்ட்டு. ஆனா இங்க என்னடானா இது வந்து இதுவும் ஒரு ஹைப்பு தான் ப்ரோ, ஒரு வகை ஹைப்பு. அப்டேட்டும் அத்தனைலாம் தேவையே கிடையாது. இது என்ன ஜோக்கா இருக்கு? ஷாமி ப்ரொமோட்டராமே, ஷாமி ப்ரொமோட்டரா நீங்க? இது கமெண்ட்ல வர சொல்லியிருந்தாங்க. ரைட்டு. அதாவது இது எப்படி தெரியுமா, இப்போ தொடர்ந்து ஷாமி ஃபோன்ஸ் நீங்க போடுறீங்க.
என்ன போன்லாம் நம்ம கிட்ட இருக்கோ அதான் போட என்ன வருதோ அதான் போட முடியும். இதை எத்தனை வாட்டி சொல்றேன். இப்ப திரும்பியும் வந்துட்டு நிறைய பேர் ஓப்போ பட்ஸ்லாம் கூட கேட்டாங்க. நம்ம ஏதாவது ஒரு பட்ஸ் ரியல்மி பட்ஸா ரேட் ப்ரோ கேக்குறாங்க 7000 ரூபாங்க. அது எப்படிங்க வாங்கி எங்க விக்கிறது? அது விற்கவே முடியாது. நான் பட்ஸா ரேட் வாங்கிட்டு எவ்வளவு அது ஒரு 5000 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா நான் கூட வாங்கி யூஸ் பண்ணுவேன். ஆனா எங்க வாங்கிட்டு விக்கிறதுக்கு நான் பண்ற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஓப்போவும் அப்படிதான் கேட்டாங்க. ஓப்போ என்கொயர் பட்ஸ் 4999 வாங்கி எங்க கொடுக்குது? ஏன்னா அந்த ரியல்மி T500 ப்ரோவே நம்ம ரிவ்யூ முடிச்சுட்டு ரொம்ப நாள் இங்க இருந்துச்சு, விற்கவே முடியாது. வாங்குறவன்னு சொன்னாங்க, கடைசியில வேணான்ட்டாங்க. அதனால இங்கேயே கிடந்துச்சு சும்மா. ஏன்னா நம்ம அடுத்த ப்ராடக்ட் மூவ் பண்ணிட்டே தான் இருப்போம். அதை வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ணி எந்த யூஸும் இல்லை. நமக்கு அந்த ப்ராடக்ட்டுக்கும் வேஸ்ட், எங்களுக்கும் வேஸ்ட். அது நிஜமா. ஸோ யோசிச்சு வாங்குற மாதிரி இருக்கு ப்ரோ. நல்லா யோசிச்சு பாருங்களேன். நான் நிறைய இடத்துல டிரான்ஸ்பரண்டா சொல்லிட்டேன். எனக்கு வந்து ஃபோன் தரது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கூகுள் பிக்சல். ஆமா, ஓகேயா? அதுவும் எந்த வழியில வருது அப்படின்னு பார்த்தா யூடியூப்ல ஒரு ஆக்டிவான கம்யூனிட்டி அப்படிங்கறதுனால தான் வருது. யூடியூப் ஷாப்பிங் மூலியமா கூப்பிட்டு கையில கொடுக்குறாங்க. இந்தாங்க. சரியா? அடுத்தது வந்து ஷாமி ஏன் வருதுன்றதுக்கு ஓப்பனா நான் சொல்றேன். நம்ம ஒன்றும் மற்ற சேனல் அளவுக்கு பிஸ்து சேனல்லாம் கிடையாது. நம்மலாம் சாதா சேனல் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வர காரணம் என்ன அப்படின்னா, ஓகேடா இவன் ஓரளவுக்கு ஃபீட்பேக் தரான், கொஞ்சம் ஆத்தென்டிக்கா இருக்கு. ஏன்னா லாகே வந்து சப்மிட் பண்றோம் ரெகுலரா. நம்ம பசங்க கமெண்ட்ல சொல்றது எல்லாமே அவங்களுக்கு ஃபீட்பேக்கா போகுது. ஆமா. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஓப்பனா என்ன பண்றாங்கன்னா, ஒரு 2 ஆங்கிள் பார்க்கலாங்க எல்லா பிராண்டையும். ஒரு பக்கம் வந்து ஃபுல் பியூர் ப்ரொமோஷன்ல போகலாம். இன்னொரு பக்கம் வந்து என்னதுன்னா ஆக்சுவலா ஃபீட்பேக். அதை மறந்துட்டா அந்த பிராண்ட் வந்து கஷ்டப்படும். கரெக்ட் தான். OnePlus பட்ஸே நம்ம கிடைக்கிறது வந்து விக்கி வந்து OnePlusோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி தான் நமக்கு பட்ஸே இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் அந்த நாட்டு பட்ஸ் 4லாம் இப்போ எடுத்து போட முடியுது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, அதுவே பெரிய விஷயம் எங்களுக்கு. இதுல வந்து ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அதிசயமா இருந்தது. அவங்க வந்து சும்மா பேருக்கு கேக்குறாங்களா இல்லாட்டி ரியலான்னு தெரியல. ஆனா கேட்டாங்க 2-3 தடவை ஃபீட்பேக் கேட்டாங்க. எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுதா, ஏதாவது மாத்தினா நல்லா இருக்குமா, இந்த மாதிரிலாம் கேட்டாங்க. அது OnePlusனா OnePlus இல்ல ப்ரோ, அது ஏஜென்சி தான். அவங்க கேட்டாங்க. கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. பரவாயில்ல, கேட்டது அதிசயம். அதான் ஒருவேளை OnePlus வந்து எனக்கு இந்த டேட்டா கலெக்ட் பண்ணுன்னு சொன்னானான்னு தெரியல. பட் அது கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. பரவாயில்லடா இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 3100 ரூபான்றது தான் கொஞ்சம் இடிக்குது ரேட்டு. இல்ல ப்ரோ, எனக்கு வந்து அது ஓகேன்னு தோணுது. நான் தான் சொன்னேன் 3300 ரூபான்னு எதிர்பார்த்தேன். சேல்ல நாங்க நாடு டீல்ல வந்து 3500 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் இருக்கோம். இது நாடு பட்ஸ் 4 Pro தானே? 4 Pro. அவன் இல்ல இது எனக்கு தெரிஞ்சு போக போக 2728க்கு வரும். அதுக்கு மேல ரொம்ப குறையுமானா இப்போதைக்கு குறையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் சேல்லே அதான் ரேட்டு. அதை விட கம்மியாகணும்னு 6-7 மாசத்துக்கு மேல ஆகும் கண்டிப்பா. கண்டிப்பா. இந்த OnePlus வேற ஃபோன் பிரைஸ் ஹைக் பண்ற மாதிரி பட்ஸுக்கும் பிரைஸ் ஏத்திட்டு இருக்கான் புறம்போக்கு. OnePlus பட்ஸ் 4லாம் 6000 ரூபாயா, 6500 ரூபா. டேய் என்னடா சொல்லுங்க. அதெல்லாம் எல்லாருக்கும் தைரியம். OnePlus பட்ஸ் 3 விட பட்ஸ் 4 காஸ்ட்லியா இருக்கு. பட்ஸ் 3 எல்லாம் 399 வாங்கிட்டு இருக்காங்க. ஓவர் நைட்ல எல்லாரும் இப்போ ஏஐ போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஆமா, அது வேஸ்ட் ப்ரோ அப்படின்னு. அதை வச்சுதாங்க நாங்க அடுத்தது இப்போ நாங்க ஐபோனை வந்து வித்தாலே ஏஏ இல்லாத போன் எதுக்கு வாங்குறீங்க அப்படின்னீங்கல்ல. இனிமே வாங்கடா, என்கிட்ட ஏஏ எல்லாமே இருக்குடா. கடைசியில் அதுவே என்னடான்னா பாதி கடிச்ச ஆப்பிள் லோகோவோட இருக்கிற ஒரு பிக்சல்ரா. ஏன்டா என்ன சாகடிக்கிறீங்க? நீங்க வந்து இப்பெல்லாம் பண்ணாதீங்க. அங்கேயும் வந்து உங்க பிக்சலை வந்து திணிக்காதீங்க. நான் திணிக்கல, அவங்க தான் திணிச்சுக்கிட்டாங்க. பிக்சல் திணிக்கிறீங்க. அப்பையும் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் தேவையே இல்லாம. அட ஜெமினி இருந்ததுன்னா இப்ப என்ன பண்றது? மேஜிக் கியூ ஃபீச்சர் அங்க நல்லா வேலை செய்யுது. மீம் தான். பேய மூஞ்சி அன்லாக் பண்ணா கூட இருக்கவனே பக்க போதி. டேய் இவன் தான்டா அது. ஆப்பிள் லென்ஸ் ஓபன் பண்ணா ஜெமினி இருக்கும்ல ஜி. டேய் என்னடா? அத விடுங்க, அந்த மேஜிக் கியூ சூப்பரா வேலை செய்யுது இப்ப. சோ அப்ப என்ன அதுக்குலாம் இம்ப்ரூவ்மென்ட் வேணும். வந்த புதுசுல அடிச்சிட்டு இருந்தானுங்க இது பிக்சல் போன்ல. ஏன்னா மேஜிக் ஒழுங்காவே டேட்டா கொடுக்க முடியாது. இப்ப டிஷன் என்ன? அதான் ப்ரோ, அந்த மேஜிக் கியூ நான் சொன்னது பிக்சல் இல்ல, ஆப்பிள். ஆப்பிள்லையா? அங்கேயும் வேலை செய்யுது. ஓகே சூப்பர். அங்க எப்படி வேலை செய்யுது? இப்படிதான் வேலை செய்யுது. மெச்சூர் ஆயிட்டான். அதே லாங்குவேஜ் மாடல் அங்க போயிடும். இப்போ என்ன ஆகுதுன்னா சிரி வந்து சிஸ்டம் போயிட்டு இருக்கிற எல்லா ஆப்பையும் ரீட் பண்ணுது. அதனால தான் அன்னைக்கு கூட சொன்னேன் தெரியுமா ஒரு வீடியோல, ஓடிபி எது இமெயில் ஓடிபி. ஆமா, ஆட்டோ ஃபெட்ச் ஆகும் தெரியுமா? எஸ்எம்எஸ் இமெயில் ஓடிபி ஃபெட்ச் ஆகுது. அது பெரிய விஷயம் ப்ரோ. ஏன்னா இமெயில் ஓடிபி ஃபெட்ச் பண்றது தான் கடுப்பே. எப்படா நான் போய் தேடணும், உள்ள போய் எடுத்துட்டு வரணும். சில போன்ல என்ன ஆகும்னா ரேம் கம்மியா இருக்குமா, இமெயில் ஓடிபிக்கு போயிட்டு வரும்போது ஆப் திரும்ப ரீபூட் ஆகும். 4GB ரேம்ங்க. ரீலோட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? திரும்பியும் சென்ட் ஓடிபி. 4GB இந்த பிரச்சனை நீங்க நினைக்கிறீங்க. நானா 8GB இந்த பிரச்சனை பார்த்துட்டேன். இல்ல 6GB இருக்காது. 8GB இருக்கு. 8GB அது OnePlus இருக்கும் கண்டிப்பா. கபோதி அவன் தான் அந்த நாய். அவனெல்லாம் கொல்ல போறேன் நான். 8GB மக்கள் வாங்கிட்டு ரேட்டு கம்மியா இருக்குன்னு வாங்கிடுறாங்க, வாங்கிட்டு சாவறாங்க எல்லாம். இல்ல இவன்லையும் பார்த்தேன் ப்ரோ.
நிஜமாவே கொஞ்சம் இவன் ரேம் அல்டிமேட். இவன் தான் அந்த வெர்ச்சுவல் ரேமுக்கே தனியா ஒரு இது கொடுக்குறானே. யாரா நீ எங்க இப்படி அப்படிலாம் யோசிக்க தோணுச்சு? இந்த போன்லயே அப்படிதான். நான் யூஸ்வலா எப்பயுமே வந்து எக்ஸ்டர்னல் அந்த இந்த ரேம் வந்து ஆஃப் பண்ணிடுவேன். இதுல வந்து ஷாமியில மட்டும் எப்பயுமே எக்ஸ்டர்னல் ரேம் 16GB தரான் அப்படின்னா அது 16GB 512GB பிளஸ் அந்த 16GB தனியா இருக்கு. அது என்னன்னா நம்ம முன்ன சொன்னோம்ல ப்ரோ, 528GB மெமரி இருக்குல்ல, மெமரியில வந்து பார்ட்டிஷன் போடுவாங்கல்ல, அதுல வந்து பஃபர் மெமரி இருக்கும். சரியான கிரேசி திங்கிங். அது வந்து இருக்கணும் ஆக்சுவலா. இவங்க கிட்ட மட்டும் தான் எப்ப இருந்தோ இருக்கு. 15 மாடல்லயும் இருக்கு. இந்த போன் 8GB மேக்ஸிமம் நினைக்கிறேன். 256ல 512னா 16GB அந்த மாதிரி வரும். ஆனா ட்விஸ்டன் தான் அப்பயும் நான் அதை டிசேபிள் பண்ணுவேன். இந்த போன்னா டர்போ 5ங்க. சாரி, அப்பயும் டிசேபிள் பண்ணுவேன். அப்படியா? டிசேபிள் பண்ணாலும் நல்லா தான் இருக்கு. என்னதான் சொல்ல, டிசேபிள் பண்ணாலும் நல்லா தான் இருந்துச்சு, நல்லா இல்லனாலும் நல்லா தான் இருக்குது. அதனால எந்த பிரச்சனையும் நான் ஃபீல் பண்ணல. ஓகே அப்படின்ட்டு அப்நார்மலா எதுவும் வரல. எனக்கு எக்ஸைட் ப்ரோ மேக்ஸ்ல 16GB அப்படியே இருந்துச்சு. போட்டு தாக் ஒரு பிரச்சனை. நான் இப்போ வரைக்குமே என் மைண்ட்ல இருக்க ரொம்ப என்ஜாய் பண்ணி யூஸ் பண்ண போன எக்ஸைட் ப்ரோ மேக்ஸ். அப்போ அடுத்து நம்ம பேசாம S27 Ultra வாங்காம X9 F9 Ultra வித் போஸ் ஸ்பீக்கர். ஆனா இப்போ என்ன தெரியுமா ப்ரோ, அவங்களுக்கும் ஹாப்பி தான், வரணும்னு ஆசை தான். கரெக்டா இப்பதான் ரேம் அவங்க வந்து சொன்னது என்னன்னா, ஏன்னா 75,000 ரூபாங்க F8 Ultra லான்ச் ஆகும்போது 77,000 அதோட பிரைஸ். அவங்களுக்கும் ஆசை தான். 77K இஸ் கிரேசி பிரைஸ் சீரியஸா. நான் இன்னைக்கு ஒரு ஆட் ஒன்று பார்த்தேன். Xiaomi 17 Pro Max 1TB மாடல் 85K. எந்த ஊர்லையா? மதுரை. மதுரையிலையா? எஸ், கிரீன் கலர், பிராண்ட் நியூவா இருக்கு ஃபோன், கிளீனா. பரவாயில்ல, குட் தான். 1TB ப்ரோ, செட்டில்டு, குட் தான், நல்ல பிரைஸ். அழகா இருக்கு. ஏன்னா அதுல கிரீன் வேற ரொம்ப நல்லா இருக்கும். வேற பாக்க ஒயிட் இன்னும் செமையா இருக்கும். ஆனா கிரீன் அல்டிமேட் ப்ரோ. அந்த யூனிக்கா தனியா தெரியுது இல்ல, அது எப்படி இருக்கும்னா நம்ம 13 Pro மாதிரி இருக்கும். ஆமா ஆமா, தெரியும். கிரீன் வந்து யூனிக்கா தெரியுற மாதிரி நம்ம நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, கிரீன் ஆல்ரெடி பல இட்டரேஷன் வந்துருச்சு. 14ல வந்துருச்சு, 15ல வந்துருச்சு, இப்போ 17லயும் கிரீன் வந்துருச்சு, எல்லாத்துலயும் கிரீன் இருக்கு. ஆனா அந்த ஒயிட் இருக்குல்ல, மில்க் ஒயிட், அது அதுலதான் இருக்கு. மத்த எல்லாத்துலயுமே ஃப்ராஸ்டட் ஒயிட் தான் இருக்கு. அதுல ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு. அதே மாதிரி S26 Ultraவோட மில்க் ஒயிட் சரியான கலருங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் இளவரசன் ப்ரோ அதை பார்த்தோம்ல, மறந்துட்டேன். அந்த ஒயிட்டை நான் பார்த்ததே இல்லை, அவ்வளோ பயங்கரமா இருந்துச்சு அந்த ஒயிட். டேய் என்னடா பால் கலர்ல இருக்கு. அதானா நல்லா இருக்கும். வித்தியாசமா பண்ணியிருந்தானுங்க சாம்சங்ல ஒயிட்டை. எப்பயுமே ஏதோ அந்த ஆப்பிள்ல இருக்கிற அதே ஒயிட் ஷேடு கொடுப்பானுங்க கபோதிங்க. இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுத்துருந்தான். இது வேற இந்த இது பாத்தீங்களா, என்னது போட்டிருந்தோமே, அதான் பிஎஸ்என்எல் சிம் எல்லாருக்கும் வாழ்க்கையில் விளையாடுது. பிஎஸ்என்எல் அதை எடுத்திருக்கேன், ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் எடுத்திருக்கேன், ஒரு சில இதில் ஃபீட்பேக்லாம் கொடுத்துருந்தாங்க. பிஎஸ்என்எல் வந்து ஏதோ ஒரு ஊரில் அவருக்கு ரெகுலராக ஒர்க் ஆகுது, பிஎஸ்என்எல் ஹாட்ஸ்பாட் போட்டு யூஸ் பண்ணுறாராம். அது ஓகே, அளவுக்கு எப்படிங்க ஒர்க் ஆகுது? கூட வேற யாராவது ஜியோவையோ ஏர்டெல்லையோ போட்டால் நான் பிஎஸ்என்எல் கூட எந்த சிம் இருந்தாலும் சரி, ஜியோ கூட எந்த சிம் இருந்தாலும் சரி, அந்த சிம் வந்து ஜியோ வந்து எல்லாரையும் முடிக்கலாம். ஜியோ விஐனாலும் விஐ முடிச்சு விட்டுருந்தான், ஜியோ ஏர்டெல்னா ஏர்டெல் முடிச்சு விட்டுருந்தான். ஜியோ வந்து அங்கே அவர் தான் ரங்கராய சக்திவேல். நீ முடிஞ்சா என்ன தொட்டுட்டு போயிருவியா நீ அப்படின்றான். பிஎஸ்என்எல் வந்து எந்த நெட்வொர்க் எந்த சிப்ல போட்டாலும் தலைவன் ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கானா. ஸ்னாப் டிராகன்லயே சூடாகி ஐடில் ரெயின் 30% நைட்டு தூங்கும்போது ரொம்ப கஷ்டம். நைட்டு தூங்கும்போது 20% காலைல பார்த்தா செத்து போயிருக்கு. சரி 20 தான் இருக்கு, இந்த போனை உயிரோட இல்லாம இருக்க போது. அவன் 25% சார்ஜில் வந்து வைக்க சொன்னான். அண்ணன் 20% எடுத்துக்கிட்டேன். 20% எடுத்துக்கிட்டா பரவாயில்ல ப்ரோ, செத்து போயிருது. அதான் ஒரு சில பேர் செத்துரும் ப்ரோ. அப்பன்னு பார்த்து அங்கே கரண்ட் கனெக்ஷன் கட் ஆகிருக்கும், மோட்டர் ரூம் போயிருக்கும். பிஎஸ்என்எல்ல ஃபுல்லாக சுவிட்சிங்லேயே இருந்திருக்கும், முடிஞ்சிருக்குங்க. அதை கரண்ட் கரைச்சி வரைக்கும் வந்திருக்காது அங்கே. ஐயோ சாரிங்க, மோட்டர் திருடிட்டு போயிட்டாங்க, அதனால உங்கள் ஃபோனில் மோட்டர் போயிடுச்சு. எனக்கு என்னன்னா ப்ரோ, எல்லாரும் இப்போ எதை பற்றி கேட்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆப்பிள் தான். ஆமாம், வாங்கலாமா உடனே இன்னைக்கு போய் எல்லாரும் ஆஃப்லைன் மார்க்கெட்டில் போய் கேட்டிருக்காங்க லேப்டாப் மேக்புக் வாங்குறதுக்கு. வெளியில் போ அப்படின்ட்டாங்க. ஒரு புது காசில் தான் ரேட்டு தருவேன், நீ பழைய டீல்லாம் கேட்டு வராது அப்படின்ட்டானுங்களாம். நான் அடுத்த மாதம் வாங்குறதுக்கு பிளான் பண்ணியிருந்தேன், இல்லை வந்து இந்த ஜூலை 4th வர சேலில் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு இருந்தவங்களுக்குலாம் ஊதி விட்டான். ஆனால் அதில் பழைய ஸ்டாக் வச்சுருக்கவங்கலாம் வச்சு செஞ்சாங்க தான் ஹைலைட்டு. இப்போது நம்ம ஹரி கேட்டிருக்கான், நான் அப்படியே விண்டோ ஷாப்பிங் மாதிரி போனேன். கேலக்ஸி ஃபார் ஒரு பிளான் வேறு இருந்தது. நான் S26 வந்து 12 month EMI எடுக்கலாமான்னு கேட்டான். நான் S25 512 வாங்கிட்டு போடா அப்படின்ட்டேன். ஆமாம், ஸ்னாப்டிராகன் இன்னும் கொஞ்சம் ரிலையபிள். கரெக்ட், எக்ஸினாஸே நல்லா தான் ப்ரோ. S26 நல்லா இருக்குங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரெகுலராக அவர் வந்து இன்ஸ்டாகிராமில் பேஜும் வச்சிருக்காரு, அவரோட இதில் போஸ்ட் போட்டுட்டே இருக்காரு. சூப்பராக இருக்குது ப்ரோ. இல்லை இப்போ என்ன பிரச்சனைனா, ரொம்ப ஜாலியாக இருக்கான் அந்த ஃபோனில். அதான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா ப்ரோ, நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ S26 வாங்கினா 85K அந்த மாதிரி ஆகுது.
80K வைங்க. ஓகே 80K கிட்ட செலவு பண்ணி வாங்கினா 256 தான் கிடைக்கும். ஆமாம். ஸோ அதனால தான் சரின்னு தோணுச்சு. அதுக்கு 256 வாங்குறதுக்கு 512 வாங்கிக்கோங்க. கரெக்டு தான். அப்படின்னா S25 வாங்கிடலாம். ஆமாம். சரி ஒரு ஜென்ரேஷன் பழசு, ஆனால் அதனால ஏதாவது ப்ராப்ளமானு பார்த்தா இல்லை. ஆமாம். இன்னும் கூட 6 வருஷம் அப்டேட் இருக்கு. அப்புறம் என்ன கஷ்டம், ஜாலியாக வாங்கிட்டு. கரெக்டு தான். அவர் பேர் வந்து மல்லேஷ் கோபி ஸ்ரீனிவாசன். இது எல்லாமே S26 எடுத்த ஃபோட்டோஸு. செம. இதெல்லாம் செம்ம அழகா இருக்குல்ல. ஏன்னா அந்த வைப்ரன்ஸ் விட்டுருக்கு. அதுதான் சொல்றேன், அந்த சாம்சங்கோட யூனிக். இது வந்து அந்த குட் லாக்ல போட்டிருக்காங்களா? ஆமா, அந்த இது பொதுவாக அது வந்து நமக்கு நார்மலா இருக்கவே இருக்கு. கரெக்ட். ஆமா, நிறைய பேர் எங்க சார் இதை பிடிச்சிங்க அப்படின்னு கேட்பாங்க. S26ல ஸ்பைடர் என்ன, அது S24ல கூட எடுத்திருப்பேன் ப்ரோ. ஃபிளிப்லாம் கூட எடுத்திருக்கேன். ஆமா, நீங்க எடுத்திருந்தீங்க. என்ன கொடுமைன்னா ஜூம் பண்ணா மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அங்கதான் வந்து மற்ற ஃபோன்ஸ் கொஞ்சம் தெரிய விடும். அதாவது யாருன்னா கேமரா சென்ட்ரிக். கரெக்ட் தான். அவர் பேர் வந்து மல்லேஷ் கோபீஸ் அப்படின்னு இருக்கும். வேணா நீங்கள் போய் அவர் ஃபோட்டோஸ் பாருங்கள். S26 GOPISன்னு இருக்கும். கோபீஸ் அப்படின்னு இருக்கும். மல்லேஷ் MALLESH. நல்லா இருந்துச்சு ஃபோட்டோஸ். S26ஓட ஃபோட்டோஸ்லாம் ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னன்னா இவன் அதே சென்சார்னு செருப்பாக அடிச்சுட்டு இருந்தாங்க, ஃபோட்டோ வேற மாதிரி எடுக்கிறாங்க. இல்லை அதான் அது என்னன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நார்மல் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது தப்பிச்சிருவாங்க. லைட் கம்மி ஆயிடுச்சுன்னா செத்து போயிடும். அது தெரிஞ்ச விஷயம் தான். சின்ன சென்சார் அவ்வளோதான். இல்ல நிறைய பேர் வந்து ஆபீஸ்ல பகல் ஃபுல்லா இருந்துட்டு நைட்டு தான் வெளில வருவாங்களா, அதனாலதான் செருப்புகளை தேடி. கரெக்ட். ஆமா, ஏன்னா இப்போ வெளியில சுத்திட்டு இருப்பாங்களா ஒரு சிலர், அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா டே டைம்ல வெளியில சுத்திட்டு இருக்கும்போதே போட்டோ எடுப்பாங்க. நல்லா கோல்டன் ஹார்லாம் எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா ஈவினிங்லாம் ஆனீங்கன்னா கண்ணு தெரியாதுங்க. சன்செட் ஆனதுக்கு அப்புறம் எடுக்கும்போது அவங்களுக்கு வெறுப்பாயிடுது. மாலக்கண் வியாதி. அதான் பிரைமரி போன் இது மட்டும் தான் எடுக்குது. எனக்கு வந்து அல்ட்ராவிட வீக் ஆயிடுச்சு. டெலிபோட்டோ சுத்தம் படுத்து தூங்கிருச்சு. ஸோ இதுதான் வந்து ரொம்ப வருஷமா உங்களுக்கு பேஸ் மாடலா இருக்கட்டும். அதே சமயம் அல்ட்ரால இன்னைய வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த 3X வந்து ஒரு பெரிய சாபகேடா தான் போயிட்டு இருக்கு. கரெக்ட். ஆமா, இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாம தான் 3X தேவையில்லைன்னு தூக்கிரோம் நாங்க. இப்போ அதனால இந்த வருஷம் வரப்போற போன்ல 200 MP ல இருந்து அப்போ 5X வரைக்கும் 3.5X. ஆமா, அது வந்து இப்ப கேள்வியா இருக்கு. ஏன்னா அல்ட்ரா இருக்க போகுது, அது 5X அப்படின்னா ப்ரோன்னு ஒன்று வருது, அப்போ 3.5X அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. அப்போ சப்போஸ் 3.5X இருந்தா 1X ல இருந்து 3.4X வரைக்கும் வந்து மேட்ச் பண்ணிடும். பிரைமரி 200 கொடுத்தா மேட்ச் பண்ணும். ஆனா 1X ல இருந்து 5X வரைக்கும் மேட்ச் பண்ணுமாங்கிறது கேள்விக்குறி. அது என்னங்கறத டிவைஸ் வந்தாதான் தெரியும். ஏர்லி லீக்ஸ் வச்சு. ஆனா 18 அல்ட்ரால வந்து 1 inch 200 MP சென்சார். ஆமா, அது லோஃபிக் 3.0. அதனால இது நீங்க வந்து சும்மா நைட்ல தான் நாங்க சூப்பராவே போட்டோ எடுப்போம் அப்படி. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா ப்ரோ, அதான் சொல்றேன்ல, இப்போ நான் சொன்னல ஐடில ஒர்க் பண்ற ஒரு சிலர் யாரெல்லாம் வந்து இந்த நைட் டைம்ல டிராவல் பண்றாங்களோ அவங்களுக்கு நல்லா இருக்கும். நிறைய மாதிரி பார்ட்டி பப் கிளப்லாம் போனீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ எனக்குலாம் எப்படி ஃபீல் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ரொட்டீன்குள்ள போனாங்க அப்படின்னு ஒரு நல்ல ரொட்டீன்குள்ள போனோம் அப்படின்னா நிஜமா 9 மணிக்கு போனா இற கட்டினா 10 மணிக்கு தூங்கிடணும். அப்பதான் விளங்கும் நைட்ல எனக்கு வேலையே இல்லடா அப்படின்னாரு. அப்படிதான் இருக்கணும். ஆனா அதான் முடியும். அதனாலதான் ஒரு பிக்சல் வந்து செம ஜாலியா என்ஜாய் பண்றாரு. டே டைம் ஃபயரா அப்படியே சைக்கிள் ஓட்டிட்டே வீடியோ எடுக்கிறது, ஃப்ரண்ட் பேக்குன்னு மாத்திக்கிறது. இல்ல அப்பதான் ஒண்ணு ஞாபகம் வருது. டென்சாருக்கு பகல் தானே பிரச்சனை. ஆமா, பகல் இல்லைன்னா அவன் ரொம்ப சந்தோஷமா இருப்பான். ஸோ அப்படிதான் கொஞ்சம் வேற இப்போ நல்லா இருக்குன்னு வேற நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தாரு. நேற்றுனா இன்னைக்கு 26ஆம் தேதிங்க ஜூனு. நேற்று தான் வந்து பெருமையாக சொல்லியிருந்தாரு. இப்போ அவன் அப்டேட்டுக்கு அப்புறம் நல்லா இருக்கான், சிம் இல்லாமே நல்லா தான் இருக்கான், போட்டு ட்ரை பண்ணுவோம். சிம் இருக்கும்போது முன்ன என்ன வந்துருமா, சிம் இருக்கும்போது ரத்த கொதிப்பு, சிம் இல்லைன்னா பக்கவாதம். ஆமா, எப்படி பார்த்தாலுமே கொஞ்சம் பேட்டரி ஓரளவுக்கு நல்லா இருந்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏதோ லேட்டஸ்ட் அப்டேட், லாஸ்ட் அப்டேட்ல பீட்டா 5 QPR பீட்டா 5 அதுல இருக்கு. நீங்க தான் அனுப்பியிருக்கீங்களா? ஆமா ஆமா ஆமா. யார் இது? இவனா? ஆமா, உங்க ஃப்ரெண்டு. ஏதாவது சொல்லிட்டு போறேன் வாழ வருடு அப்படின்னு. அப்படிதான் பிராண்ட் நியூ அப்படின்னாலே பயமா இருக்குங்க. ஒரு சில கடைகள்ல எல்லாம் குட் கண்டிஷன் ஒரு கடையில போட்டிருந்தாங்க. நாங்களும் ரொம்ப ஆர்வமா கீழே பார்த்தா நோட்டுன்றதை பார்க்கல. குட் கண்டிஷனுக்கு இந்த பிரைஸ்னா நல்லா தான் இருக்கு, நல்ல பிரைஸ் தான், நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கீழே நோட் பார்க்குறேன், டிஸ்பிளே மட்டும் தான் வேலை செய்யாதுன்னு போட்டுருந்தேன். ஆமாம், அப்போ தான் நினச்சேன், அப்போ குட் கண்டிஷன்னா என்னதுடா, டிஸ்பிளே வேலை செய்யாதுன்னா அப்புறம் குட் கண்டிஷன். அதை தவிர மீதி குட் கண்டிஷன். அதை தவிர அப்புறம் என்னத்த ஃபோனில் வேலை, டிஸ்பிளே இல்லாமல் என்ன குட். நேரில் போய் பார்த்தா ஃபுல்லாக தேஞ்சிருது, சைடில் பெயிண்டே இல்லை. கொஞ்சம் கஷ்டங்க. இதுக்காக அடிச்சு பிடிச்சிட்டு வர போனோம். அதெல்லாம் வேணாம், சரி விடுங்க. அடிக்கிற வெயில்ல அதுவும் அந்த டைம் சைக்கிள்லாம் எடுத்துட்டு வந்தேன் சார். ஆமாம், ஏன்னா வண்டி
E20 நுரதள்ளி நான் வந்து சரி புல்லட்ல ஸ்டைலா வரலாம் பார்த்தா புல்லட் டிபுக்கு கஷ்டப்படுவாங்க அது எனக்கு வந்து என்ன தெரியுமா ஃபீல் ஆகிடும் எப்பயுமே மேக்ஸிமம் சைக்கிள் வந்து இதனால தான் ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குது இது ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ டிராஃபிக்கில் போகும்போதும் சைடில் பூந்து போயிட முடியுது. ரெண்டு அடுத்து சிக்னல் இப்போ பெரிய பெரிய சிக்னல்ஸ்லாம் என்ன ஆகும்னா அது எப்படி இருக்கும் ஸ்ட்ரைட்டாக மட்டும்தான் சிக்னலு. ஓகே நீங்கள் சிக்னல் ரெட்டாக இருந்தால் கூட போனாலும் உங்களை யாரும் மோத போகிறதில்ல. ஆனால் ட்விஸ்டான நான் வண்டியில் போக முடியுமா அப்படி சைக்கிள்னா ஓரமாக போயிட்டு அப்படியே இறங்கி பதிவாகி உங்களுக்கு மெசேஜ் வரும் பரிவாங்கண்ணா. ஆமாம் அந்த என்ன வரும் செலான் என்ன ஜம்ப்டு சிக்னல் 1000 ரூபா கட்டு. இப்போலாம் 1000 ரூபாய் ப்ரோ கேட்குறாங்க. அது தெரில. ஆனால் இது என்னது அதிகமாயிருச்சு எல்லாமே ரேட்டு. இப்போ 2000 ரூபாய்க்கு மேலே கேட்பாங்க. ரொம்ப அதிகமாயிருச்சுன்னு கேள்விப்பட்டேன். முன்னாடிலாம் 500 ரூபா வாங்கிட்டு இருந்த இடத்துல இப்போ 1500 ரூபா வாங்குறாங்க. இப்போ ரயில்வேஸ்ல உள்ள இது வித் பில்லோட சொல்றேன் நான். இப்போ ரயில்வேஸ்ல உள்ளது பார்த்தா நல்லா இருந்தது. ஆமா பார்த்தேன். தம் அடிச்சா 2500, குப்பை போடுறது குப்பை போட 2000, பிச்சை எடுத்தா 2000. ஆமா பார்த்தேன். அப்போ ரயில்வே ப்ரொமிசஸ்க்குள்ள இந்த மாதிரியான ஆளுங்க வரதுக்கான இது வந்து கம்மியாகும். ஆமா. ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் குட் நல்ல இனிஷியேட்டிவ். ஆமா. நீங்க இந்த மாதிரி நீங்க சொல்லி சுத்தமா வச்சுக்க மாட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஃபைன் தான் போட்டாங்க. சரி இப்போ இந்த டிவைஸ் இருக்குல்ல ப்ரோ, அதாவது 15 அல்ட்ரா மாதிரியான டிவைஸ் முன்னையே வந்து எப்போ நான் சொல்றேன்னா 17 அல்ட்ரா ரிலீஸ் ஆன டைம்லயே கூட 62 65 கிடைச்சது. ஆமா. அப்போ இப்பயும் 62 அப்படின்னா வந்து எனக்கு அது இல்லை இங்கே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ரேட்டு. ஏன்னா X200 அல்ட்ராவே 72 வித்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் அப்நார்மல் ப்ரைஸிங். X200 அல்ட்ராலாம் வந்தே ஒரு வருஷம் ஆகிடுச்சு சொல்லலாம். ஸோ மற்ற இடத்துல வந்து X200 அல்ட்ரா இப்போ எவ்வளோ போகுது? 60,000 65,000 அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குல்ல. அவ்வளோதான். 60 to 65. மேபி யாராவது ரொம்ப லைட்லி யூஸ்டு கண்டிஷன் டாப் நாச்சு லைட்லி யூஸ் தான் சொல்கிறேன். க்ளீனாக இருக்க ஃபோனை தான் சொல்கிறேன். 60,000 62,000 அதுதான் மார்க்கெட் வேல்யூ. இப்போ அதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குங்க. அதில் வந்து ஓடுறது சைனீஸ் ரோம். ஆமாம். அதில் என்ன ஒன்றா அந்த ஆப் நீங்கள் சேல்னு போட்ட உடனே ஃபஸ்ட்டு எல்லாரும் சொல்கிறது சைனா. அப்போ தெரியாமல் தான் வந்து கேட்டியே நீ. உனக்கு தெரியும்ல அது சைனீஸு வாரண்டி இருக்காதுன்ட்டு அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு வந்து கேட்குறீங்க? இல்லை 200 அல்ட்ரா எங்கே லான்ச் ஆச்சுன்னு தெரியாதா? ஆமாம் சைனாவில் மட்டும் தான் லான்ச் ஆச்சு. வாரண்டி இல்லைங்க இவ்வளோ அதிகமாக சொல்கிறீங்கன்னா மனசாட்சி இருக்கா இல்லையா? இந்தியாவுக்கு டெஸ்லா வராதப்போ டெஸ்லா வாங்கும்போது சார் இந்தியாவில் வாரண்டியே இருக்காது எனக்கு ஒரு 20 லட்சத்துக்கு தாங்க நான் கேட்க முடியும். அங்கெல்லாம் வாங்கிக்கோங்க வேறங்க. ஓகே அது வேற இது வேற. Huawei Honor ஃபோன்லாம் வாங்குறாங்கல்ல எதுவுமே. ஆமாம் ப்ரோ அது வந்து கொஞ்சம் எனக்கு அதில் என்ன தோணுதுன்னா எனக்கு மிடில் ஈஸ்ட் வேண்டாம். நான் ஹார்மோனி ஓஎஸ் ரன் ஆகிறத தான் தெரியும். சைனீஸ் கிடைக்க மாட்டேங்குது ப்ரோ. கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வாங்குறவங்களே குளோபல் தான் வாங்குறாங்க. வாங்கி அதை விற்கிறதுக்கு சேல் போடுறாங்க. ஆமாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆப்ஸ் ஒர்க் ஆகணும் அப்படின்றதுனால. எனக்கு ஆனால் அப்படி இல்லை ப்ரோ. நான் என்ன யோசிச்சேன்னா ஃபர்ஸ்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நான் சொல்கிறேன். நான் வாங்குறவங்க சொல்கிறாங்க யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நான் யோசிச்சேன். ஏன்னா ஹார்மோனி ஓஎஸ் வந்து வேற லீக்ல இருக்கான் அவன் ஆப்டிமைசேஷன். ஆனால் இத்தனைக்கும் அவன் சிப்பு இருக்கிறதுலே அவுடேட்டட் சிப்பு சாஃப்ட்வேர் வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கிறானுங்க. ஏன்னா அவனுங்களாம் கடைசி வரைக்கும் அந்த சிப்பு டெவலப்மெண்ட்டே ஆகாது போல அவனுக்குலாம். பரிதாபமாக இருக்கானுங்க. ஆமாம் இவங்ககிட்டயும் வாங்க முடியாது. 8 nanometer 9 nanometer எதில் இருக்கானுங்க? 7 6 அங்கே இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு என்னன்னா பின்னாடி இருக்கானுங்க. அதனால தான் எஃபிஷியன்சியே இல்லை அந்த சிப்பில். பேட்டரி மட்டும் பெருசு பண்ணிட்டே போகிற மாதிரி இருக்குது. ஓஎஸ்ல தான் ஃபுல் ஒர்க் பண்ணுற மாதிரியே இருக்குது. அப்படி இருந்தும் அது பேட்டரி லைஃப் நல்லா இருக்கு ப்ரோ. ஆமாம் சரி. ஆப்டிமைசேஷன் சேம். இப்போ இதில் பார்த்தனே 6 nanometer இப்போ பியூரா 90 அல்ட்ரா 90 ப்ரோ மேக்ஸ் 90 ப்ரோ மேக்ஸ் பார்த்தேன். ஆமாம் இந்த கலரே டிஃப்ரெண்டான கலரு. ஐஸ் யூனிவர்ஸ் போட்டுட்டு இருந்தான் அவன் கிடக்கு. நான் சுண்ணாம்பு இந்த கலருக்காகவே இந்த ஃபோனை வாங்குவேன் அப்படின்ட்டு பாயிலா. சரி ஒரே விஷயத்தை வச்சு எவ்வளோ நாளைக்கு ஒப்பேத்துறது? நானோமீட்டர் கம்மி தான் ப்ரோ ஆக்சுவலாக. இவனுக்கு கடைசி வரைக்கும் அது 5 nanometer. பரவாயில்லையே 5 nanometer போயிட்டாங்களே. ஓகே எவ்வளோ பெரிய லீப். அப்போ இவனுங்களோட ஓன் டெவலப்மெண்ட்டில் பண்ணியிருப்பானுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னுமே யூஎஸ் பேண்டில் தானே இருக்கானுங்க. சிப்பெல்லாம் யூஸே பண்ண முடியாது. அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ண முடியாது. ஏஐ ப்ராசஸிங்கில் மேஜர் லீப்பா. ஸ்னாப்ட்ராகனில் 2 nanometer. நேற்று 1 nanometer ஏதோ ஒரு கம்பெனி சிப்பில் ஆரம்பிச்சு பண்ணி இருந்துச்சு. ஒர்க் பண்ணிட்டுருக்கானுங்க சிஸ்டம்க்கு. பிசி சிப் 1 nanometer. நியூஸ் படித்தா எந்த பிராண்டுன்னு தெரியல. ஏதோ ஒன்று போட்டிருந்தானுங்க ஏதோ ஒரு பிராண்டு. இப்போ என்ன குத்துனா எல்லாம் பண்ணுறதை பற்றி பிரச்சனை இல்லை. வெளியில் வரும் தெர்மல் எஃபிஷியன்சி யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கணும். இல்லை அது மறந்துட்டாங்க. ஏன்னா 3 nanometer 2 nanometer வரும்போதும் ஆமாம் 8 Gen ஒன்று இருந்தது. அது மட்டும் என்னவா தொக்காளி தொக்கா. அதனால என்ன அனுபவி அந்த மாதிரி ஏர்லி அடாப்டர்ஸ்க்கு சங்கு தான்.
அடாப்டர்ஸா? இதுல வேற ஸ்னாப் டிராகன் இந்த 8 Elite Gen 6 வந்து அத்தனை வேரியன்ட் விட போறானாமா. அதை வச்சு நல்லா கட்டுறான். ப்ரோ, நார்மல், அண்டர் கிளாக் எல்லாம். அண்டர் கிளாக் இல்ல, அது 8 Gen 6 ப்ரோ இல்லாதது. அதனால இது வேற என்னடா, அப்புறம் லீடிங் வெர்ஷன் ஒன்னு லேட்டா விடுவானுங்க, அந்த நூபியாக்கு விடுவானுங்க லீடிங் வெர்ஷன் அப்படின்னு. ஃபார் கேலக்ஸி ஓகே, லீடிங் வெர்ஷன் ஒன்னு அதுக்கப்புறம் வந்துச்சு, கேலக்ஸிக்கு அப்புறம் ஒன்னு வந்துச்சு லீடிங் வெர்ஷனா. அதான் சும்மா நூபியா. ஏன்னா உலகத்திலேயே எல்லாரும் வந்து ஸ்னாப் டிராகன் சிப்பை டெஸ்ட் பண்ணும்போது வேர்ல்டு கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்பயுமே சாம்சங்ல தான் இருக்கு. ஆமா, அவன் தான் எல்லாமே. அப்புறம் என்ன பண்றது, அப்போ ஸ்பீட் டெஸ்ட்லயே அவன் தான் ஜெயிக்கிறான். ஆப்பிள் போட்டுக்கிட்டே இருக்கான் ஒரு வருஷமும். என்னடா, ஸோ நிறைய விஷயம் வந்து இப்போ வித்தியாசம் தெரியுது. ஸ்னாப் டிராகன் ஃபார் கேலக்ஸின்னு ஸ்னாப் டிராகனை பாராட்டணும்னு இல்லை, சாம்சங் ஒர்க் பண்றாங்க போல, அவ்வளோதான். அதனால தான் அவனை கூப்பிட்டு ஒவ்வொரு லான்ச்லையும் கூப்பிட்டு இந்த ஸ்னாப் டிராகன்ல இவர் வந்து பேசுவார் அப்படின்னு. உண்மைதான். அப்புறம் கூகுள்ல இருந்து இவர் வந்து பேசுவார் அப்படின்னு. குவால்காம்ல வந்து இப்போ வண்டி ஓடுது அப்படின்னா, அதுவும் இது ஏன்னா ஹையஸ்ட் சேல் கொடுக்கறது சாம்சங் தானே அவங்களுக்கு. சீரியஸா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அதிகம், அது ஒரு அட்வான்டேஜ். எவ்வளோ மில்லியன் யூனிட்ஸ். அது எக்ஸினஸ் வந்து அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஸ்னாப் டிராகன் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவானுங்க. S20 சீரிஸ்லாம் எவ்வளோ காசு கட்டியிருப்பானுங்கல்ல, எல்லாமே ஸ்னாப் டிராகன்ல. S20 சீரிஸ்க்கு எக்ஸினஸே இல்லை பார்த்தீங்களா? மேக்புக் ஏர் M5 கேன்சல் பண்ணிட்டாங்களாமா? கேன்சல் பண்ணி விட்டாங்களாம். சூப்பர். அதாவது இது ஃப்ளிப்கார்ட் கேன்சல் பண்ணல, செல்லர். அந்த செல்லர் தான் கேன்சல் பண்ணிவிடுவான். ஏன்னா கட்டுப்படி ஆகாதுங்க. அப்புறம் நான் எப்போ அடுத்த கடை ஆரம்பிக்கிறது? பிரான்ச்சு மெயின் ஏரியாவில் கடை பார்த்துருக்கேன், நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம். நான் கடை ஓப்பன் பண்ணலான்ற நேரத்தில் தான் ப்ரைஸ் ஹைக் வந்துட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. அதனால ஃப்ளிப்கார்ட்டில் நேற்று ஆர்டர் போட்டவங்களுக்கு கேன்சல் பண்ணி விட்டான் மேக்புக்கு. எதுக்கு? அது எதுக்கு வேணாம்? நீ புது ஸ்டாக்ல புது ரேட்ல வாங்க, அதான் உங்களுக்கு பெருமை. இட்ஸ் a லக்ஸரி ஐட்டம். இது நல்லா இருந்தது ப்ரோ. ஆமா, ஓலால மாசத்துக்கு ஒருத்தர் வந்து வண்டி எரிச்சிடுறாங்க, பெட்ரோல் ஊற்றி எரிச்சு. இந்தா இதெல்லாம் ஒரு வண்டி நீ வந்து விற்கிற போ இல்லை அப்படின்னு, அந்த மாதிரி தான் இருக்குது. இது நல்லா இருந்தது இல்லை? பார்த்தேன். சூரியவன்சி தம்பி தான் செம்ம பண்ணு. குடும்பமே அடிக்கிறீங்க. என்னடா சாப்பாடு கொடுக்குறீங்க? அந்த மாதிரி எல்லாரும் போட்டுருந்தாங்க, அதான் போட்டுருந்தாங்க. அப்படி என்ன சாப்பிட்றாங்க? என்ன சாப்பிட்றாங்க? எல்லாம் ரொம்ப ஆர்கானிக்கா அவங்களே சமைச்சு, இல்லை அவங்களே விளை வச்சு சாப்பிட்றாங்களா ஃபார்ம்ல? ஏதோ பண்றாங்க. ஆமா, அவன் தம்பி கொழு நின்னா இதா இருந்தான் சப்பியா. நேற்று பார்த்தேன் அந்த நியூஸ் பார்த்தேன். 10-11 வயசு இறச்சி போட்டிருந்தாங்க. ரைட்ரா. ஓகே, ஸோ 18 சீரீஸை பொறுத்த வரைக்கும் அப்போ Xiaomi 18ல 200 MB + 200 MB + 50 MB. ஆமா, 18லயே. ஆமா, 18லயே அப்போ 200 MB வந்துருது. 200 MB பெரிஸ்கோப்பும் வருது. ஆமா, 18 ப்ரோல வந்து 200 MB மெயின் லோஃபிகோட வந்து லோஃபிகோட வருது. ஆமா, அப்போ ப்ரோ மேக்ஸ்ல தான் லேட்டஸ்ட் 3.0 லோஃபி. அதாவது இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா 18 ப்ரோ போனா லோஃபிக்கு, ஆனா 18 ப்ரோ மேக்ஸ் போனாலும் உங்களுக்கு 200-250 தான். ஆமா, அந்த லோஃபி 3.0 புரியுது. அப்போ அல்ட்ரா போனா என்ன ஆகும்னா 200 MB பெரிஸ்கோப்லயும் லோஃபிக் இருக்கும். ஆமா, ரெண்டு சென்சார்ல வந்துரும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு சென்சார்ல கொடுத்துட்டாங்க அல்ட்ரால. தெரிஞ்சு 2க்கு பதில் 3 ட்ரை பண்ணாங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் எங்களுக்கு 1 லென்ஸ்ல கொடுத்துருக்கீங்க, இது வந்து அன்யூசபிளா இருக்கு எங்களுக்கு அப்படின்னு ஒரு சில பேர் வர சொல்லிட்டு இருந்தானுங்க. எங்களுக்கு 2 லென்ஸ்லயாவது கொடுத்துருக்கணும், ஏன் கொடுக்கல Xiaomi அப்படின்னு. ஸோ இந்த தடவை அப்போ இது வேற லெவல் ஜம்ப் ஆச்சு. ஆமா, நல்ல ஜம்ப் தான். ஜம்ப் ஃபார் வெண்ணிலா மாடல். எஸ், ஜாலியாக இருங்க எல்லாரும். ஏன்னா லோஃபிக் வந்து கிரேஸியான ரிசல்ட்ஸ் தருதுங்க கம்பேரிசனில். இட் வாஸ் ஷாக்கிங் டு சி. எப்படி உங்களால் முடியுது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நைஸ், நல்லாவே பண்ணியிருந்தானுங்க அந்த இதெல்லாம். லைட்டாக சொன்னேன். ராக்ஸ்டார் சப்போர்ட்ஸ் கன்ஃபார்ம் தட் GTA 6 physical disc copies will be available in the months following the launch. You will be able to acquire the physical copy during the following months. ராக்ஸ்டார் கேம்ஸ்லேருந்து. சரி, இப்போ ஃபிசிக்கல் காப்பி வருதுன்னே வைங்க. ஆமாம், ஆனால் அதுவும் வந்து எக்ஸ்பாக்ஸுக்கும் பிஎஸ்க்கும் தானே. ஆமாம். அது யார் ப்ரோ ஒருத்தர் படுக்கையில் போயிட்டாரா? இவர் தான் GTA 6 ஹேக் பண்ணி எடுத்தது. ஃபயர் ஸ்டிக்கை வச்சு, அமேசான் ஃபயர் ஸ்டிக்கை வச்சு அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. டீனேஜர் ஹூ ஹேக் GTA 6 4 years ago. 4 வருஷத்துக்கு முன்னாடியே ஹேக் பண்ணி அந்த டேட்டா கேம் எல்லாம் எடுத்துட்டாரு. வித் அன் அமேசான் ஃபயர் ஸ்டிக் இஸ் ஸ்டில் இன் ஹாஸ்பிட்டல் prison. He recently smuggled a cell phone in prison using a drone. He stated that he is surprised GTA 6 didn't get hacked again. இவர் போனதுக்கப்புறம் யாருமே அதை ஹேக்கே பண்ணலையா. He hacked Uber at 17 years old. அவ்வளோ பெரிய ஹேக்கரு. 17 வயசில் ஊபர் ஹேக் பண்ணி எல்லா டேட்டாவும் எடுத்து
எனக்கு எப்படி இருக்குன்னா இங்க ஒரு பையன் 15 வயசுல செஞ்சுரி அடிக்கிறதுக்கே நம்ம இப்படி பாக்குறோம். இவன் என்னடான்னா அவர் காலத்தோடய விளையாடுறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலயும் பூந்து ஹேக் பண்றாப்லன்னா பெரிய விஷயம் ப்ரோ. நல்ல செய்தி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டானுங்களாமா. ப்ரொடக்ஷன் போதான் ஐபோன் அல்ட்ரா ஃபோல்டு எங்க கிளியர் இவன் தான் சொல்றான். எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இன்னும் கூட அந்த ஹிஞ்சில நாய்ஸ் வர வாய்ப்பு இருக்காங்க. ஹிஞ்ச் வந்து யூஸ் பண்ண நாய்ஸ் வந்து என்ன அதனால என்ன ஒர்க் ஆகுது இல்ல? இதே சாம்சங் சொல்லுவீங்களா? மோட்டரோலா இன்ஜெல்லாம் நாய்ஸ் வருது. யாராச்சும் ஏதாவது சொல்றாங்க? மோட்டரோலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாங்குறதுல மோட்டரோலா வாங்குங்க. மோட்டரோலா லீடிங் பிராண்ட் இல்ல ப்ரோ. அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணுங்க. சாம்சங் பதிலா மோட்டரோலா வாங்குன்றாங்களே ஃபோல்ட்ல. ஃபிளிப்ல ஃபோல்ட்ல யார் சொன்னது? எல்லாம் நான் எல்லாம் யுஎஸ்ல ஃபுல்லா அதுதானே. கீகி ரஞ்சித் சொன்னாரா? கீகி ரஞ்சித் சொல்லுங்க. நான் சொல்றது யுஎஸ்ல. இங்க நம்ம ஊர்ல எனக்கு தெரிஞ்சு பூமர்களுக்கு பூமர் மாதிரி எங்களுக்கு வந்து கீகி ரஞ்சித் ஓரளவுக்கு 99% கிருமிகள் மாதிரி ஒருத்தா இருக்காரு. டைரக்டா காரித்து போயிடுவாரு. ஆமா, ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரோட கருத்துக்கள்ல எப்பயாவது எதிர்கருத்துகள் வருமா என் சைட்ல இருந்து? வெரி வெரி ரேர். ரேரா தான், ரொம்ப ரேர். ரொம்ப நாங்க நோட்டீஸ் பண்ணது அவர் கரெக்டா நோட்டீஸ் பண்ணாரு. பிக்சல் 10ல நெட்வொர்க் இம்ப்ரூவ்மெண்ட் மாஸ். ஆனா மத்த எல்லாரும் என்ன சொல்ல போறாங்க? கலிசட போன் டென்சர்னாலே வேஸ்ட். அவ்வளவுதான், ரிஜெக்ட் தி போன். அதே மாதிரி Z Fold 8ஓட இது 1 மந்த்ல லான்ச் ஆக போகுதுல்ல. ஆல்ரெடி டெஸ்டிங்ல மக்கள் யூஸ் பண்றாங்களாம். அங்கே இதில் இப்போ வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு கொடுத்ததில் அந்த க்ரீஸை வந்து இந்த ஓப்போ மாதிரி ஃபீல் பண்ண முடியறது இல்லையா? அப்போது நோ ஃபீல் க்ரீஸ்ன்னு ஓப்போ ஃபைண்ட் N6ல விட்டான்ல. இப்போ Fold 8லேயும் இந்த நாய்ங்க ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கானுங்க சாம்சங் ஃபைண்ட். அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ என் கேள்வி என்னன்னா, ஓப்போவும் நோ க்ரீஸ்ன்னா ஆமாம், யாரெல்லாம் நோ க்ரீஸ் சொன்னாங்களோ வித்தின் அ மந்த் க்ரீஸ் டெவலப் ஆயிடுச்சு. ஆமாம், வாங்கும்போது க்ரீஸ் இருக்காது. ஒரு 10 நாள் ஃபீல் இருக்காதாமா. கண்ணாப்பண்ணான்னு இருக்குது இல்லை. ஓப்போலே அப்படி தானே சொன்னாங்க. க்ரீஸ்லெஸ்ன்னு சொல்லி வட சுட்டுருந்தானுங்களே. ரிலீஸ் ஆகி எல்லாத்துக்கும் க்ரீஸ் தெரியுதுன்னா நாங்கள் சொன்னது நோ ஃபீல் க்ரீஸ்ன்னு சொன்னாங்க. நீங்கள் தொட்டிங்கன்னா அந்த இடத்துல ஃபீல் ஆகாது. அப்படியே நாங்கள் மாற்றிட்டோம். அதுக்கு வீடியோ போட்டு க்ரீஸே இல்லைன்னு சொல்லி உருட்டின எல்லாருமே இப்போ நோ ஃபீல் க்ரீஸ்ன்னு அவங்களே சொல்கிறாங்க. என்னடா நீ சொல்லி நிறைய பேர் வாங்கியிருப்பாங்களா? அப்போ அவன்லாம் என்னடா? சரி விடுங்க, நீ ரிவ்யூ யூனிட் வட சுட்டு அனுப்பி விட்டுரு திரும்ப. நான் சொல்லி நீ வாங்கினா உனக்கு அறிவு எங்கே பார்ப்போம்? அதெல்லாம் கிடையாது. என்ன பண்ணுவீங்க நீங்கள் யோசிச்சிருக்கணும். வாட் இஸ் திஸ்? ரியல்மி சிஇஓ வேறு போயிட்டாரு பார்த்தீங்களா? எங்க போறாரா? அவ்வளவுதான், வேலையை விட்டு போயிட்டாரு. வேலையே இல்லையா? வேலையை விட்டு போயிட்டாரு. ஓப்போ தான் வந்து இனிமேல் சுப்பீரியருங்க. இனிமேல் நாங்கள் தான் OnePlusக்கே ஓப்போ தான் சுப்பீரியர். S12 டேப் S12 அல்ட்ரால அந்த பஞ்சுவல் ஃபைன்லாம் வந்துருச்சான். முன்னாடி அந்த இடத்துல யூ ஷேப் நாச்சு அந்த மேக்புக் கேவலமா இருக்கும். அதே மாதிரி அதே தான் சொல்றேன், ஆப்பிள் காப்பி. இப்பதான் புத்தி வந்து மூதேவி பஞ்சுவலுக்கு போயிருக்கான். இப்பதான் நல்லா இருக்குது பாக்குறதுக்கு ஓரளவுக்கு. இல்ல இவ்வளவு நாளா வந்து நான் S8 அல்ட்ராலயே அசிங்கமா இருக்குங்க. அது சின்னதா இருந்துச்சு. மேக்குக்கு வந்து டிஸ்ப்ளேல வந்து அந்த மாதிரி சரியா. ஆமா, அதுக்கு எவ்வளவு லாஜிக் இல்லமா? இல்ல சரி அவன் மட்டும் போறான் வந்து ஐபோன் டேபுக்கு. நீ எதுக்குடா பண்ற மெண்டல்? சோ டேப் S12 அல்ட்ரால ஃபைனலா அந்த நாய்ங்க வந்து இது பண்றானுங்க. அதை தான் சொன்னோம் ப்ரோ. $50,000 ஒரு ஆர்டர் போட்டானே, 500 காப்பி ஆர்டர் போட்டிருக்கான் GTA 6. வா, ரீசேல் பண்ணி சம்பாதிக்கிறதுக்காக. திஸ் வில் 2 to 3x பை கிறிஸ்மஸ். ஸோ இதை வச்சு அதுக்குள்ள அவர் எப்படி ப்ரோ அப்படி போகும்? கீழே எல்லாரும் என்ன ப்ரோ போட்டிருக்காங்க? அதுதான் திட்டிருக்கானுங்க. ஓன் செல் அவுட் அப்படின்றாங்க. டிஜிட்டலாக இருக்குது, இது எப்படி நீ செல் பண்ணுவ அப்படின்னு எல்லாரும் கேட்டிருக்காங்க. இவன் வந்து ஐ ஜஸ்ட் டுக் அ சான்ஸ் அப்படின்றான். ப்ரோ டசன்ட் நோ அபவுட் டிஜிட்டல் கேம்ஸ். எவனுமே உனக்கு சப்போர்ட் பண்ணிலாம் பாராட்டல. எனக்கும் அதான் ப்ரோ. இப்போ நிஜமாவே அவன் ஹார்ட் காப்பி சிடி வாங்கியிருந்தானே. டிஜிட்டல் ஒன்லி குட் லக் அப்படின்னு போட்டாங்க. எல்லார்கிட்டையும் டேக் அ சான்ஸுங்கிறான். ஆமாம், யார்கிட்ட போய் சான்ஸ் எடுக்க போகிறான் தான் தெரியல. வித்ட்ரூ ஃப்ரம் மை 401K அண்ட் ப்ரீ ஆர்டர் 500 காப்பீஸ் ஆஃப் GTA 6. இருந்து எல்லா காசையும் வித்ட்ரா பண்ணி கொடுத்து வாங்கியிருக்கலாம். இல்லை ப்ரோ, $50,000 தானே அவன்கிட்ட. $4 லட்சம் இருக்கு போல. ஆமாம், $4 லட்சம் இருக்குன்னு வெளில சொல்றீங்களா? டேய், அங்கே ஒருத்தர் என்னடா ஃபயர் ஸ்டிக்கை வச்சு GTA ஹேக் பண்ணியிருக்காண்டா. அது 4 வருஷம். இந்த மாதிரி யாராவது 4 வருஷத்துக்கு முன்னாடி 4 பேர் யாராவது வந்தாங்கன்னா எண்டிங் வித் 2439 அப்படின்றத பார்த்துட்டு ஆமாம் பர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் போடு. அவ்வளோதான். அவன் பேரை கண்டுபிடி, எந்த காம்பினேஷனில் வந்து டார்க் வெப்பில் மேட்ச் ஆகுது போடு. இவனை எனக்கு தெரிஞ்சு இந்தியன் தான் நினைக்கிறேன் ப்ரோ. ஆரியன் பண்டில்ஸ் அவன் பேர். ஆரியன். இந்த பாருங்க, இந்தியன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் வந்து தேவையில்லாத ஆணி. ஏன்னு பார்த்தா ஏதாவது சொல்லிட போகிறேன். $1,00,000 ஃபோனு 1,20,000 ஆனதுக்கே இங்கே மூச்சு விட முடியாமல் சுற்றிட்டு இருக்காங்க எல்லாரும். $50,000 கரெக்ட் கொடுத்து 500 காப்பியை புக் பண்ணுற அளவுக்கு அப்படி அதப்போ உனக்கு. Z Foldோட கலர்ஸ்லாம் லான்ச் ஆயிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு கலர்ஸ்லாம் பார்க்க. இந்த குட்டிக்கு ஃப்ளிப்பு ஃபோல்டு எல்லாத்துக்குமே இது க்யூட்டாக இருக்குது ப்ரோ. குட்டியாக இருக்குது. இதுதான் வந்து இந்த ஷேப் நல்லா இருக்குது. ஸ்கொயராக இருக்கிறது. இல்லை இது ஹிட் ஆகிடும். இது வந்து ரீடிங்க்கு சூப்பராக இருக்கும். கரெக்ட். புக்காக படிக்க எக்ஸ்டர்னலாக ரீடிங்க்கும் நல்லா இருக்கும். மைக்கேல் ஃபிஷர் ஜாலியாக இருப்பார்.
அவர் தான் அந்த மனுஷன் அதெல்லாம் யூஸ் பண்ற ப்ரோ போற எல்லாம் ஸ்கிரிப்ட் ரெடி பண்றாரு நம்மளால எனக்கு வந்து செட் ஆகாது. கீபோர்டு எல்லாம் வச்சு ஸ்டாண்ட் எல்லாம் வச்சு காஃபி ஷாப்ல உட்கார்ந்து டைப் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு ஸ்கிரிப்ட் செட்டே ஆகாது. நம்மளுக்கு எது ஸ்கிரிப்ட் ஓபன் எனக்கு வந்து செம பண்ணு என்னாச்சு $1 trillion கம்பெனி இது அப்படின்னு சொல்லி ஐபிஓல போட்டு இது பண்ணியிருக்காங்க. வெளியில போ அப்படின்ட்டாங்களாம். 1 trillion நீ இன்னும் அடிக்கவே இல்லை, பல வருஷம் அவன் வெயிட் பண்ணிட்டு போ அப்படின்ட்டாங்களாம். நீயே எப்படி 1 trillion வேல்யூ சொல்லுவான் உன் பிராண்டுக்கு? ஓப்பனிங்ல உட்கார்ந்துட்டு நான் தான் சொல்லணும். His own advisors warned him that retail investors aren't buying it. Gave him 2 options. Wait till 2027 for 1 trillion valuation. இன்னும் நீ 1 trillion அடிக்கவே இல்லை, அதுக்குள்ள வெளியில போயிட்டு நான் 1 trillion அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஷேர் மார்க்கெட்ல வரதுக்கு பார்த்தானா. மூடிட்டு உட்காரு அப்படின்ட்டாங்களா. ஆர் லோவர் த வேல்யூவேஷன் ஃபார் 2026 IPO. இப்போவே உனக்கு ஷேர்ல போடணும் அப்படின்னா வேல்யூ கம்மி பண்ணி போடு, 1 trillion போடாது அப்படின்ட்டாங்களாம். அப்போ பண்ண மாட்டேன்ட்டான். 1 trillion இல்லைன்னா பண்ண மாட்டேன் அப்படின்ட்டான். லூஸு ஒன்றும் அதுக்கு வந்து $1 trillion கம்பெனி ஆகணும். அதுவும் இல்லை. நேற்று ஆப்பிள் ஸ்டாக் நைட்டு காலி பார்த்தீங்களா? ஃபுல் மைனஸில் போக ஆரம்பிச்சிருச்சு, குறைய ஆரம்பிச்சிருச்சு ஃபுல்லாக. நேற்று நைட்டே ஃபுல்லாக டவுனு ப்ரோ. இது நடக்கிறது தானே ப்ரோ. ஆனால் நான் என்ன தெரியுமா கேட்பேன், அது மார்க்கெட்டில் வந்து சில ஃபிஷஸ் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க, அவங்க கதையை விடுங்க. ப்ராக்டிக்கலாக பார்த்தா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் போதெல்லாம் யாராவது அதிருப்தி சொல்ல தான் செய்வாங்க. ஆனாலும் புக் பண்ணிட்டு தான் இருப்பான். அப்ப திரும்பியும் வந்து சேல் போக ஆரம்பிக்கும். கண்டிப்பா திரும்பியும் வந்து அது க்ரோ ஆக ஆரம்பிக்கும். அவ்வளவுதான், இது எப்பயுமே நடக்கிறது தான். அப்புறம் இது ஒன்று பார்த்தேன், பிக்சல் பை கூகுளில் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டாக இருந்தாலும் பிக்சல் வந்து பட்டரி ஸ்மூத்தாக இருக்குது. இன்னுமே 60 Hz 6 நல்லா இருந்தது ப்ரோ. இல்லைண்ணா 90 Hz 120 Hz மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த அளவுக்கு அந்த சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் பிக்சல் நல்லா பண்ணுறான் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி, நல்லது நடந்தது. இட் வாஸ் குட். இப்போ வந்து அந்த பெசலுக்கு தான் அடுத்து அடிச்சுட்டு இருக்கிறானுங்க. நார் இருக்கிறதுல சின்ன பெசல் தராங்க அப்படின்ட்டு. யாரும் தர மாட்டாங்க. டாடா பை பெசலே இருக்கக்கூடாதான். இன்னையா பேச்சு இதெல்லாம்? பெசலே இருக்கக்கூடாதுன்னா அப்புறம் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு அது ஒரு கம்ப்ளைண்ட் ப்ரோ ஆகுது ப்ரோ. நான் என்ன சும்மா சொல்றேன். இப்போ இதுல வந்து இந்த மாதிரி கேஸ் போட்டிருக்கா, அதனால எனக்கு இது நல்லா இருக்கு. இதுல ஆக மாட்டேங்குது. ஆனா மத்த போன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபிளாட்டா இருக்கிற போன்ஸ் வித்தவுட் கேஸ் யூஸ் பண்ணா டச் ஆகுது. ஆமா, X8 Pro Maxலாம் ஆச்சு. ஏன்னா பெசல் ரொம்ப சின்னதுலாம் ஆகும். ஓட்டிட்டு இருக்கும்போது பார்த்தா இதுலயும் இப்போ கேஸ் இருக்கு. ஓகே, கேஸ் இல்லாம இருந்தா கஷ்டம், கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது எல்லாருக்கும் புரியணும். ஓகே, பாம் ரிஜெக்ஷன் ஒர்க் பண்ணுன்னு சொல்லலாம். ஆல்ரெடி என்னடானா நேத்தே வேற சாம்சங்ல வந்து பாக்கெட் மோடு நல்லா வேலை செய்யலன்னு சொல்லி திட்டிட்டு இருந்தாங்க 2-3 பேர். பாக்கெட் மோடு ஒர்க் ஆக மாட்டேங்குது, பாக்கெட்ல இருந்தாலும் எங்க ஃபிங்கர் பிரிண்ட் வந்து வைப்ரேட் ஆகிட்டே இருக்கு, பாக்கெட்ல பட்டே வைப்ரேட் ஆகுது, இன்புட் எடுக்குது அப்படின்னு. ஓகே, ஆனா அதுல ட்விஸ்ட் என்னன்னா சாம்சங் கண்டிப்பா ஒர்க் பண்ணி ஆகணும். பாக்கெட்ல வச்சாலே எதுவுமே எல்லாமே இன்ஆக்டிவ் ஆகணும். கால் வந்தா வைப்ரேட் ஆகணும். S26 Ultra வெரி குட். சரியா? அதுக்காக ஒன்றும் இங்கே மட்டும் இல்லை, கீழே கமெண்ட்ல வந்து S23 Ultraலையும் இருக்கு பட் இருந்தாரு. ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணாருன்னா, இதுக்கு ஃபிக்ஸ் எதுவும் வரலங்க, ரொம்ப நாளா இருக்கு, இதுக்கு இருக்கிற ஃபிக்ஸ் என்னன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஆல்வேஸ் ஆன் ஒன்று இருக்கும், நான் தூக்கி விட்டேன். இப்போ நீங்க பாக்கெட்ல போடுங்க, ஆகாது, இதே ஆகாது, கேப்சரே ஆகாது. நான் அப்போ என்னன்னா டபுள் டேப் பண்ண வேக் ஆகுமா, அப்புறம் கேப்சர் ஆகும். ஓகே, ஏன்னா ஸ்க்ரீன் ஆஃப்ல இருக்கும்போது எனக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஆன்ல இருக்குது, நான் அதை ஆஃப் பண்ணிட்டேன், அப்போ எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னாரு. ஸோ அதான் இது சாம்சங் ஒர்க் பண்ணணுங்க. பாக்கெட்ல இருக்கு, ப்ராக்சிமிட்டி சென்சார் என்ன டிடெக்ட் பண்ணணும்னா ரொம்ப க்ளோஸா இருக்கு, பிளஸ் ப்ராக்சிமிட்டி அண்ட் ஆம்பியன்ட் சேர்ந்து ஒர்க் பண்ணா என்ன இருட்டாவும் இருக்கு. நாதாரி பாக்கெட்ல வச்சிட்டோம் போல, சரி எல்லாத்தையும் ஆஃப் பண்றா, ஷட்டர் க்ளோஸ் அப்படி பண்ணணும். இதுதான் ஆக்சுவலா அல்காரிதம். கரெக்ட். ஆமா, ஆனா இது என்ன யூசுவலா ரூம் ஃபுல்லா டிம் ஆயிடுச்சுன்னா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டுரும். ஆட்டோமேட்டிக்கா வந்து பிரைட்னஸ் இதாயிரும், எல்லா கண்ட்ரோலும் எடுத்து ஒர்க் ஆகலன்னா அப்போ அவனுக்கு இன்னும் ஒர்க் பண்ணணும். ஸோ அதான் பார்க்கணும். இது வந்து ஒரு பிரச்சனை, இதையும் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. கரெக்ட் தான், இது வந்து ப்ராப்ளம் தான். அப்புறம் இப்போ ஆப்பிள்லேயும் வந்து கொஞ்சம் ஓகே பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டில். அப்புறம் சிரி ஏஐ அதை வேற ப்ரோ டேப்ல எல்லாத்துலேயும் பிடிச்சி இப்படி இழுத்தா அழகாக எட்டி பார்க்குது அம்மே மேலே. அதான் சிரியோட அனிமேஷன், அதை வேற ரொம்ப பெருமையாக எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ கீழே ஒருத்தன் வந்து அவன் வேற ஒன்று சொன்னான், வேற ஒன்று சொன்னா அதை கிரியேட் பண்ணவருக்கு புரியல. அவரு ஸ்மூத்தா காமிச்சிருந்தாரு, எவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு பாருங்க, வாட்டர் டிராப்லெட் மாதிரி இப்படி இழுத்தா அப்படி வந்து அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு. அவன் என்ன போட்டுதானா எல்லாம் ஓகே தான், பட் அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு போட்டார் ஒருத்தர். அதுக்கு ஒரு கேட்டார், என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்ன்றீங்க? இல்லை ரொம்ப ஸ்லோவா இருக்கு. இல்லை நான் தான் ஆக்சுவலா வீடியோ ஸ்லோ பண்ணேன். யோ, இவர் வந்து வீடியோ நினைச்சிட்டு இருக்காரு. நான் என்ன டே சிரியோட ரெஸ்பான்ஸே கண்றாவே இருக்கு, ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் ஸ்லோ தான். அதெல்லாம் கொஞ்சம் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ரொம்ப லேட் ஆகி அதுக்குள்ள ஜெமினி சொல்லியே முடிச்சிருது, ஆண்ட்ராய்டில் இருக்கிறத சொல்லி முடிச்சிருது. ஆமா, அப்பதான் திங்கிங்லயே ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு கலரா அப்படி நீங்க போயிட்டு அது வரதுக்குள்ள பார்த்தா இங்க முடிஞ்சு நான் போய் தூங்கிட்டேன். அப்புறமா அது பொறுமையா எழுந்து
என்னடா தூங்குற எழுந்துடுறா நான் இப்ப சொல்ல ரெஸ்பான்ஸ் டைம் போறேன் கொஞ்சம் ஸ்லோ தான். கரெக்ட், அதை நான் நோட்டீஸ் பண்ணேன். இதை தான் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, நம்மால வந்து வீடியோ ஸ்லோ மோஷன் அனிமேஷன் நினைச்சிட்டாரு போல. அனிமேஷன் வீடியோ இவர் ஸ்லோ மோஷன்ல பண்ணியிருந்தாருல சொல்றாரு, நான் தான் ஸ்லோ அதை பண்ணேன். இவனே போட்டிருந்தானே ஐஸ் யூனிவர்ஸ், அடுத்த நாளே போட்டு பெருமையா சொல்லிட்டு இருந்தான். எவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு பாருங்க. ஆமா, எவ்வளவு ஸ்மூத்தா இருந்தா என்னடா ஏன்டா என்ன சாகடிக்கிறீங்கன்னு இங்க இருங்க. ஆமா, இதுதான் இது இருக்குல்ல, ஒரு சில பேர் அந்த டிரான்ஸ்பரண்ட் லிக்விட் கிளாஸ் வச்சுருந்தா அது கண்ணாடி மாதிரி இப்படி இப்படி மேக்னிஃபைங் கிளாஸ் மாதிரி வருது. இப்படியே பார்த்தேன். நீங்கள் வேறு ஏதோ டோன் வச்சுருக்கீங்கல்ல, அது நார்மலாக அந்த டிஃபால்ட்டாக ஒரு இது இருக்கும்ல, அதில் வச்சா கண்ணாடி மாதிரி இருக்குது அப்படியே. இதுவே இன்னும் இதாக பார்த்தேன். இன்னும் கிளாஸா? இன்னும் கிளாஸா. சரி போகிறேன். அது ரிலீஸ் ஆன புதுசில் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அப்போ பார்த்தேன் நான். அது மேபி அந்த கிளாஸ் யூஐ அது ஃபுல்லாகவே ஒயிட்டாக இருந்துச்சு ப்ரோ. இது டார்க் மோடில் இருக்குல்ல அது. ஆமாம்மா, அந்த மாதிரி இதில் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆமா ப்ரோ, கண்ணாடி மேபி டார்க் மோட் தூக்கி விட்டா கூட மாறும். இதோ அப்பயும் கூட ஒரு மாதிரி தான் இருக்கு. ஆமா, நான் சொல்றது கண்ணாடி மாதிரி இருந்துச்சு அப்படி லிட்டரலா. இன்னொன்னு தெரியுமா ப்ரோ, எவ்வளவு கடியா இருந்தது தெரியுமா? நான் பண்ண போறது இப்போ இந்த போனை சுவிட்ச் ஆஃப் பண்ண போறேன். சரியா? Siri, get my device reboot. Reboot is I'm having trouble with the connection. இன்டர்நெட் எல்லாம் பண்ணாது. டேய், இது கூட வேலை செய்ய மாட்டேன் அப்படி இருந்தது எனக்கு. நான் இப்போ பாருங்க, இன்டர்நெட் இங்கே கனெக்ட் ஆகட்டும். Siri, help me to reboot the device. Just to confirm you want to restart this device? I will not then. இதுக்கு எதுக்குடா இருங்க இன்டர்நெட்? இன்டர்நெட் இருந்தால் தான் நான் வேலை செய்வேன். அப்புறம் என்னத்துக்குடா 12GB 16GB RAM? 18 Pro Max வாங்க, இதெல்லாம் ஒர்க் ஆகும். எதுக்கு? 2 லட்ச ரூபாய்க்கு. நான் பக்கத்தில் விக்கி வந்து வாங்காண்டவா ரோனின் வாங்கலாம், வாங்காண்டவா பல்சர் வாங்கலாம், அதையே வாங்க மாட்டேன் நான். கொரியல 450 வாங்க, இந்த மாதிரிலாம் ஏதோ சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கே வழி இல்லை, அதெல்லாம் வேலை கிடையாது. இல்லை உங்களுக்கு வந்து 650 தான் சொல்லிட்டு இருந்தாரு. கான்டினென்டலா இன்டர்செப்டர் ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. புல்லட் 650. ஆமாம், வாங்கி ஒன்று போடுறது இல்லை ப்ரோ. எப்படி இருக்குன்னா வாயில வரும் பீடா போடுற மாதிரி சொல்லிட்டு. வண்டியே ஓட்டாத வர எதுக்கிட்ட வாங்கி போடணும் அப்படின்னு மாதிரி தான் இருக்கும். சைக்கிளில் போகிற மனுஷனுக்கு எதுக்கு அவ்வளோ எவ்வளோ பெரிய கடுப்பு இது? என்னது? எனக்கு அதுதான் ஜோக்காக இருக்குது சீரியஸா. இதெல்லாம் ஜோக்காவா சொல்ல மாட்டாங்க. சரி, இதில் வந்து சிரி கிடையாது. ஹெல்ப் மீ கெட் த டிவைஸ் ரீபூட். ஓ, இது வந்து குயிக் இதுக்கு வருது போல. இவங்க ஊரில் இல்லை, அவங்க ஊரில் எப்படி ட்ரிகர் ஆகும்? ஓ ஆமாம், இவன் வேற இது சைனீஸ். அது நான் எக்ஸல் ப்ரோ மேக்ஸ் வச்சேன். சரி, நம்ம இதில் புரிய வேற மாட்டேங்குதா? இன்டர்நெட்டை கட் பண்ணிடுறேன். அதானே எங்கள் டெஸ்ட்டு. இன்டர்நெட் கட் பண்ணிட்டேன். கேன் யூ ஹெல்ப் மீ கெட் த டிவைஸ் ரீபூட்? மைக் கிளிக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹேய் எவ்ரிபடி. ஏங்க நெட்வொர்க் ஆகலைங்க. இதுக்கு ஏதோ அசிஸ்டன்ட் இருந்துச்சுன்னா ஆனால் கேளுங்க. பிக்ஸ்பி மாரி. சரி, டைப் பண்ணி பாருங்க. ரீஸ்டார்ட். ராமனின் மோகனம். சாரிங்க, ஒர்க் ஆகல. அதில் பாருங்க ப்ரோ, இன்டர்நெட் ஆஃப் பண்ணிட்டு. ஒரு டைம் இதெல்லாம் எல்லாரும் பண்ணிட்டு இருந்தீங்கடா. ஏங்க ஆப்பிளே வந்து இன்டர்நெட் எல்லாம் பண்ணிட்டு இருந்ததுங்க. பிக்ஸ்பி ஜெமினி தான் ஓப்பன் ஆகுது. பிக்ஸ்பி ஓப்பன் ஆச்சு. பிக்ஸ்பி எல்லாருக்கும் ஓப்பன் ஆகி தொலை போகுது. அப்புறம் ரீஸ்டார்ட் திஸ் ஃபோன். ரீஸ்டார்ட் திஸ் ஃபோன். போடு எல்லாருமே. ரீஸ்டார்ட் திஸ் ஃபோன். டர்ன் ஆஃப் த ஃபோன். போட்டு எல்லாருமே காமன் அல்காரிதம்குள்ள போயிட்டீங்களாடா. இது எவ்வளோ பெரிய ஷாக் தெரியுமா எனக்கு? சீரியஸா. ஏன்னா இதே ஐஃபோன்லங்க இப்போ ஆப்பிள் இன்டெலிஜென்ஸு ஊன்றான்ல, இதெல்லாம் இல்லாதப்ப இன்டர்நெட்லாம் இல்லைனாலும் டக்குன்னு கூப்பிட்டு பேசின மாதிரி தான் எனக்கு இருக்கு. எல்லாம் முன்னாடிலாம் இப்போ எல்லாத்தையுமே வந்து இதெல்லாம் லோக்கல் தானே. ஆமாம். இப்போ என் ஃபேஸ் ஐடி வச்சு நான் அன்லாக் பண்ணாதான் இதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியுது. சரி, லாக் ஸ்க்ரீன்லேருந்து நான் இந்த மாதிரி ரீபூட் சொல்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் ஐடி வெரிஃபை பண்ணுவேன். இன்டர்நெட் இருந்தால் தான் பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு புரியவே இல்லை. அப்போ யோசிங்களேன், எங்கேயோ ஒருத்தர் வந்து மாட்டிக்கிறாரு ப்ரோ. தூரத்தில் இருக்கு, ஃபோன் தூரத்தில் இருக்கு, பட்டன் உடஞ்சி போச்சு. இங்கே வந்து கூப்பிடுறாரு இன்டர்நெட்டில் போட. ஆமாம், நீ சிக்னலே இல்லாத ஜியோ சிம் போட்டிருப்பாரு அவரு.
ஜியோ சிம் மாதிரி நீங்கள் அப்படி சொல்லாதீங்க, நான் சொல்கிறேன் பாருங்க இன்னும் ஸ்பெஷலாக. அப்போ தான் வந்து உங்களுக்காக பிஎஸ்என்எல் 2Gல இருக்கும். ஆமாம் 2G இல்லைன்னா கரண்ட் உங்கள் ஏரியாவில் கனெக்ஷன் கட்டாக இருக்கும். அப்போ அப்படின்னு மேலே வரும். இன்னும் ஈயா டேய் 5G ஃபோன் வாங்கி வச்சிருக்கேன்டா உங்களுக்காக ஸ்பெஷலாக நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த பிஎஸ்என்எல் ஏதாவது நல்லபடியாக நடக்கும்னு நானும் பார்க்குறேன். நீங்கள் தான் உழைச்சிட்டு இருக்கீங்களா 2021 அதெல்லாம் ஒன்றும் நடக்காது போல. சரி அப்போ என்ன இன்டர்நெட் இல்லைன்னா பாயா? அவ்வளோதான். அரே பாய், நெட் இருந்தால் தான். வாட்ஸ் திஸ்? அதுதான் எங்களோட தாரக மந்திரம். இஸ் திஸ் ஃபேர்? சரி. ஹே ஜெமினி, ஹெல்ப் மீ ரீபூட் திஸ் டிவைஸ். போடு. ஸ்டெப்ஸ் தான் சொல்லுது அது. ஆனாங்க இன்டர்நெட் இல்லைன்னா இப்போலாம் வந்து நல்லா பண்ணுறாங்க. இது எப்படி இருக்கு தெரியுமா? ஏதோ வேணும்னே கொலாபரேட் பண்ற மாதிரி இருக்கு. ஆல்வேஸ் கொலாபரேட் பண்ற மாதிரி இருக்குங்க. எனக்கு 24/7 உன் டேட்டா எனக்கு வேணும்டா. ஐபோன் 4S நான் சிரி யூஸ் பண்ணிருக்கேன். அப்பலாம் எனக்கு இன்டர்நெட் இருந்தா மட்டும் தான் வேலை செய்யணும் சொல்லிச்சு. லோக்கல்ல இருக்கக்கூடிய கேலண்டர் சிரிங்க வாயில அப்படிதானே விக்கிறாங்க. ஸ்மார்ட் சிரி. ஸ்மார்ட் சிரி அது மட்டும் இல்ல, இதோ ஜெமினி தான். ஆமா, நாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுப்போம் அப்பயுமே. ஏன்னா ஃபோன் லெவல்ல எங்களுக்கு பர்மிஷன் இல்லை. சரி ரைட்டு, நம்ம யூசர் கமெண்ட்ஸ்ல அடுத்த வீடியோல சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவராணி, கௌதம். பார்க்கலாங்க. பாய்.